கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 24வது அதிகாரம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 24வது அதிகாரம் 45வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 24:45. ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரனுக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரன் எவன்? நல்லா கவனிங்க. இந்த இடத்துல நமது ஆண்டவர் ஊழியக்காரனை குறித்து, உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரனை குறித்து இங்கே பேசுகிறார். ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரன் யார்? யார் அந்த உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரன்? இங்கே கர்த்தர் ஒரு ஊழியக்காரன் சொல்லலை, உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன். கடந்த வாரத்தில் இந்த விவேகத்தை குறித்து நாம் பார்த்தோம். இந்த விவேகி எல்லா விதமான கோபத்தையும் அடக்குகிறவன், எல்லா விதமான கோபத்திலிருந்து ஜெயங்கொண்டவன். விவேகி என்று சொன்னால் ஜெயங்கொண்டவன். ஆமென் சொல்லுங்க. விவேகி அப்படின்னா யாருங்க? ஜெயங்கொண்டவன். எல்லா விதமான போராட்டம், மாம்ச போராட்டத்திலிருந்து, எல்லா விதமான உலகம், மாம்சம், பிசாசிலிருந்து ஜெயங்கொண்டவன் தான். காலத்துக்கு அப்பாற்பட்டவன். அவன் நித்தியத்தை குறித்த சிந்தை உடையவன். அடுத்தது என்ன நடக்கும் என்று முன் ஜாக்கிரதை உள்ளவன் தான் இந்த விவேகி. ஆமெனா? இந்த விவேகி யார் என்றால், நல்லா கவனிங்க, இந்த சம்பவம் மணவாட்டியை குறித்து தேவன் இங்கே பேசுகிறார். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மணவாட்டியை குறித்து பேசுகிறார். அதை குறித்த ஒரு நல்ல ஆழத்தை கொஞ்சம் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூர்ந்து நான் சொல்கிற ஒரு சில எபிரேய வார்த்தை, கிரேக்க வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் சிந்தனையில் வைத்துக் கொள்வீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனப்படும் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். இப்போ 45, 46, 47 வரைக்கும் தொடர்ந்து வாசிமா. ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரனுக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரன் எவன்? எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்லா கவனிங்களேன். இப்போ இங்க கர்த்தர் சொல்றாரு, ஏற்ற வேளையில தன்னுடைய வேலைக்காரருக்கு போஜனம் கொடுக்கும்படி அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் யார்? யார் இந்த ஊழியக்காரன் அப்படின்றார். இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு எஜமானை கர்த்தர் இங்க சொல்லுகிறார். அந்த எஜமானுக்கு ஒரு நல்ல உண்மையும் விவேகமுள்ள ஒரு ஊழியக்காரன் அங்கே காண்பிக்கிறார். அந்த ஊழியக்காரனுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? எல்லா வாய்த்தன் சொல்லுங்க. என்ன கொடுக்கிறார்? பொறுப்பை கொடுக்கிறார். அது என்ன பொறுப்பு என்றால், தன் வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற வேலைக்காரர்களை, தன் வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவர்களை விசாரிக்க வேண்டும் ஏற்ற வேளையிலே. ஆமேன் சொல்லுங்க. எந்த வேளையில? ஏற்ற வேளையில. அப்படி அவர்கள் எல்லாம் விசாரிக்கிற இந்த உண்மையும் விவேகமும் உள்ள இந்த ஊழியக்காரன் எஜமான் வருகிற வரையிலும் அப்படிப்பட்ட விசாரணை, அப்படிப்பட்ட விசாரிப்பு, நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்முடைய குடும்பத்தாரை எந்த ஒரு மனுஷன் உண்மையுள்ள விவேகமுள்ள இருதயத்தோடு விசாரிக்கிறார்களோ, அவர்களுடைய உணர்வுக்கு இவர்கள் உணவாக இருக்கிறார்களோ, அவர்களுக்கு போஜனம் கொடுக்கிறார்களோ, அவர்கள்தான் மணவாட்டி. ஆமேனா? எப்படி சொல்றேன் தெரியுமா? எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த இடத்துல எஜமான் என்கின்ற அந்த கிரேக்க பதத்துக்கு நீங்க எந்த வார்த்தையை அங்க சொல்லப்பட்டுக்குது அப்படின்னு சொன்னா, கத்திஸ்டேமி சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் கத்திஸ்டேமி எல்லாம் சொல்லுங்க. கத்திஸ்டேமி என்பது எஜமானை காண்பிக்கிறது. அப்படி அந்த எஜமான் என்றால் எல்லாவற்றுக்கும் அதிகாரம் உடையவர். கத்திஸ்டேமி எல்லாம் சொல்லுங்க இன்னொரு முறை. கத்திஸ்டேமி என்கின்ற பதம் என்றால் எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் உடைய ஒரு எஜமானன்.
இந்த எஜமானுக்கு உண்மையும் விவேகமும் உள்ள ஒரு ஊழியக்காரன் இருக்கிறான். இந்த இடத்துல இந்த ஊழியக்காரனுக்கு டூலோஸ், ஆமென், என்ன சொல்லுங்க, டூலோஸ் என்று சொன்னால் ஒரு அடிமை. ஒரு அடிமை எஜமான் சொல்றத அப்படியே கேட்கிற ஒரு அடிமைதான் இந்த டூலோஸ், சர்வன்ட், வேலைக்காரன். இதை சொல்ல போன என்ன அர்த்தம்னாக்கா ஒரு உக்கிரானக்காரன். இந்த உக்கிரானக்காரன் என்ன செய்கிறான் என்றால் எஜமானுடைய வீட்டுக்குள்ள இருக்கிற மற்ற வேலை ஆட்களுக்கு நல்ல ஒரு விசாரணை கொடுக்குறான். மா சாப்பிட்டீங்களா, நீங்கள் தூங்குனீங்களா, உங்களுக்கு என்ன தேவை, உங்களுடைய தேவை என்னவா இருக்குது, இப்போ உங்களுக்கு என்ன உதவி தேவை, உங்களுக்கு ஏதாவது அசௌகரியமாக இருக்குதா, உங்களுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி எஜமானுடைய வீட்டாரை விசாரிக்கிற ஒரு நல்ல உண்மையும் விவேகமும் உள்ள ஒரு ஊழியக்காரன். இவன் ஒரு பொறுப்பாளியாக இருக்கிறான். இவன் என்ன செய்யணும்னா இவன் செய்கிற எல்லா வேலைக்கும் எஜமான் கிட்ட கணக்கு கொடுக்கணும். இவன் தான் டியூலோஸ். இவன் சொல்ல போனால் இவன் ஒரு எஜமானுக்கு ஒரு அடிமையாக இருக்கிறான். இன்னும் சொல்ல போனால் இவன் ஒரு ஸ்டிவர்டாக இருக்கிறான். ஸ்டிவர்ட் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 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 உக்கிரானக்காரன். ஒரு உக்கிரானக்காரன் அப்படின்னா இவன் கணக்கு கொடுக்கணும். இந்த உக்கிரானக்காரன் எஜமானுக்கு உண்மையாக இருக்கணும். ஆமேனா, எஜமானுக்கு உண்மையாக இருந்து எப்படி போல, இந்த டூலோஸை போல, ஒரு அடிமையை போல உண்மையாக இருந்து எஜமானுடைய வீட்டாரை இவன் ஏற்ற வேலையில் விசாரித்து போஜனம் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும், எல்லாம் சொல்லுங்க, என்ன கொடுக்கணும், போஜனம் கொடுக்கணும். அப்படி போஜனம் கொடுக்கிற இந்த ஊழியக்காரனுக்கு என்ன பேர் அப்படின்னா ஒய்கோனோமோஸ். அதனுடைய அந்த ஸ்டூவர்ட்ஷிப் ஒய்கோனோமோஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு உக்கிரானக்காரனாக அவன் இருக்கிறான். அவன் ஒரு நல்ல உக்கிரானக்காரனாக அவன் இருப்பானேயானால், நல்ல உக்கிரானக்காரன் என்ன பண்ணுறான், தன் எஜமானுடைய வீட்டாரை ஏற்ற வேலையில் விசாரித்து போஜனம் கொடுக்கிறான். ஆமேனா, என்ன கொடுக்குறான், தன் எஜமானுடைய வீட்டாரை விசாரித்து ஏற்ற வேலையில் அவர்களை விசாரித்து அவர்களுக்கு போஜனம் கொடுக்கிறான். இல்லை கவனி, அப்படி விசாரித்து ஏற்ற வேலையில் போஜனம் கொடுக்கிற அந்த ஓய்கோனோமோஸ் என்கின்ற அந்த உக்கிரானக்காரன், அந்த ஸ்டுவர்ட், அந்த நல்ல உண்மையுள்ள உக்கிரானக்காரனை எஜமான் வரும்போது பார்த்துட்டு, ஓகே இவன் நல்ல விவேகமுள்ள ஊழியக்காரன், ஆமென் சொல்லுங்க, நல்ல உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரனாய் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓய்கோமோனோஸ் என்கின்ற இந்த ஒய்கோனோமோவை எப்படி மாத்துறாருன்னா 47ஆம் வசனம் வாசி, தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான். கவனி, எஜமான் அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்ன சொல்லுங்க, கத்திஸ்டேமி சொல்லுங்க. இப்ப எஜமான் என்ன சொன்ன, வாய்த்தன்னு சொல்லுங்க, என்ன வாய்த்தன்னு சொல்லுங்க. சரி, இந்த நல்ல விசாரணைக்காரனான அந்த ஊழியக்காரனுக்கு என்ன பேரு, ஓய்கோனோமோஸ் சொல்லுங்க, ஓய்கோனோமோஸ். ஓகே, இப்போ எஜமான் வரும்போது இந்த ஓய்கோனோமோஸ் உடைய வேலை என்ன வேலை, இந்த ஓய்கோனோமோஸ் உடைய வேலை என்ன வேலை, தன்னுடைய வீட்டாரை, எஜமானுடைய வீட்டாரை ஏற்ற வேலையில் விசாரித்து அவர்களுக்கு என்ன கொடுக்கணும், போஜனம் கொடுக்கணும். கரெக்டாக சொல்லுங்க, என்ன கொடுக்கணும், போஜனம் கொடுக்கணும். அப்படி போஜனம் கொடுத்து எஜமான் வரும்போது அப்படியே இந்த ஒய்கோனோமோஸை பார்ப்பாரே ஆனால் அந்த ஒய்கோனோமோஸுக்கு கத்திஸ்டமி என்கின்ற விசாரணை எஜமானுக்கு ஈக்குவல். கையை தட்டி மகிமை செலுத்துவோமா, எஜமானுக்கு ஈக்குவல். இந்த இடத்துல தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக இருக்குது. அந்த விசாரணைக்காரன் என்பதிலும் கத்திஸ்டமி எல்லாம் சொல்லுங்க, என்னது எஜமான் எப்படி அந்த ஸ்தானம், எஜமான் என் இயேசுராஜன், அவர் உனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். ஏற்ற வேளையில் எஜமானுடைய வீட்டாரை விசாரித்து அவர்களுக்கு நீ போஜனம் கொடுப்பாயானால் நீதாயா மணவாட்டி. கையை தட்டி மகிமை செலுத்துவோமா. அவர் சொல்றாரு, நீயும் எஜமாட்டி, மணவாட்டி, கத்திஸ்டமி, அந்த ஒரு பொறுப்பை உனக்கு நான் கொடுப்பேன். ஆக இது வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற சம்பவம். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது, ஆமேனா.
இப்போ 44 வாசி. நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஆமென் சொல்லுங்க. நீங்களும் என்ன பண்ணுங்க? இப்ப புரிஞ்சு போச்சா? இது என்ன வருக? நினையாத நாழிகை அப்படின்னா என்ன வருகப்பா? சபை எடுத்துக்கொள்ளப்படுதல். சொல்லுங்க, என்னது சபை? சொல்லுங்க, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல். சபை எடுத்துக்கொள்ளப்படுதல். யாரை எஜமானன் எடுத்துக்கொள்ளுகிறார் என்றால் உண்மையான ஓய்கோனோமோசை, உண்மையான உக்கிரானக்காரனை எடுத்துக்கொண்டு அவனை என்ன செய்கிறார் என்றால் கத்திஷ்டமியாக மாற்றுகிறார். எப்படி எஜமானன் சகலத்துக்கும் அதிகாரம் பெற்று சர்வத்தையும் ஆளுகை செய்யும்படியாய் கிறிஸ்து இயேசு பிதாவிடத்தில் அதிகாரம் பெற்று பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பரிசில் உட்கார்ந்தாரோ, அதே போல இந்த நல்ல உக்கிரானக்காரன், விவேகமுள்ள உண்மையுள்ள விவேகமுள்ள இந்த உக்கிரானக்காரனை கர்த்தர் என்ன செய்றார்னா தம்முடைய மனவாட்டியாக எடுத்துக்கொள்ளுகிறார். அவனை எல்லாவற்றின் மேலும் அதிகாரியாக மாற்றுகிறேன். அல்லேலூயா. இப்ப இயேசு ராஜா மரித்து உயிர்த்தெழுந்து அவர் பரத்துக்கு போகும்போது வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சொன்னாரா? ஆமேனா? அதுதான் அந்த எஜமானன். அந்த எஜமானன் அதான் கத்திஷ்டமி, எல்லாவற்றின் மேலும் அதிகாரமுடைய எஜமானன். அப்போ யார் வருகையில எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், யார் கத்திஷ்டமியாக மாறுகிறார்கள் என்றால் விவேகமுள்ள உண்மையுள்ள ஓய்கோனோமோஸ். ஆமேனா? இந்த ஓய்கோனோமோஸ் என்பதுதான் விசாரிக்கிற விசாரணைக்காரன். விவேகி என்றால் இந்த விவேகி அப்படின்னா என்ன தெரியுமா? காலத்தை ஜெயித்தவன், மாம்சத்தை ஜெயித்தவன், உலகம் மாம்சம் பிசாசை ஜெயித்தவன் தான் விவேகி. இந்த விவேகிக்குள்ள என்ன இருக்குது என்றால் அறிவு இருக்கிறது. இது முழுக்க முழுக்க ஸ்பிரிட், ஆவிக்குரிய அனுபவம். இந்த விவேகிக்குள்ள அறிவு இருக்கிறது. இந்த அறிவு புத்தியிலிருந்து வந்தது. அந்த புத்தி ஞானத்திலிருந்து உண்டானது. ஆக ஞானம், அறிவு, ஞானம், புத்தி, அறிவு, விவேகம். சொல்லுங்க பார்க்கலாம். இந்த விவேகி அப்படின்னா இந்த விவேகிக்கு முன்னாடி நிலைமை என்னது? அறிவு. சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க எல்லாரும். இது மனவாட்டி யார்? சொல்லுங்க. விவேகி தான் மனவாட்டி. ஆமேனா? மனவாட்டி யாரு? விவேகி தான் மனவாட்டி. சொல்லுங்க, விவேகி தான். விவேகி யார் என்றால் ஜெயங்கொண்டவர்கள், ஜெயித்தவர்கள். எதை ஜெயித்தவர்கள்? தாம் மாம்சத்தை ஜெயித்தவர்கள். உலகம் மாம்சம் பிசாசை ஜெயங்கொண்டு எதிர்காலத்தை குறித்த கணிப்பு, நித்தியத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், நித்திய அன்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். இந்த நித்திய அன்பு தான் அகாபே அன்பு. இந்த நித்திய அன்புதான் அகாபே அன்பு. இந்த விவேகம்தான் இன்றைக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவை. இப்போ இந்த வசனத்தை நீங்க வாசிக்கணும்னா யாரை கர்த்தர் உயர்த்துகிறார் என்றால் இந்த விவேகியை. நீதிமொழிகளின் புத்தகம் 14:35 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 14:35 வேகம் எடுத்து வாசிங்க. ராஜாவின் தயை விவேகமுள்ள பணிவிடைக்காரன் மேல் இருக்கும், அவனுடைய கோபமோ லட்சை உண்டாக்குகிறவன் மேல் இருக்கும். நல்லா கவனிங்க. ராஜாவின் தயை, எஜமானனுடைய தயை யார் மேல இருக்கும் அப்படின்னா விவேகமுள்ள பணிவிடைக்காரன் மேல் இருக்கும். எந்த பணிவிடைக்காரன்? விவேகம்னா என்ன? முன் ஜாக்கிரதை, நித்திய ஜீவனை குறித்த சிந்தை உடையவன் தான் இந்த விவேகி. ஆமேனா? ஒரு கோபமே வராது. கோபமே வராமல், எந்த ஒரு பிரச்சனையுமே வராமல் அடுத்தது என்ன நடக்குன்னு கரெக்டாக இவன் ஸ்பிரிட்டில் ஆராய்ச்சி பண்ணி கரெக்டாக அங்கே ஒரு சமாதானத்தை உண்டாக்குகிறவன் தான் இந்த விவேகி. இந்த விவேகி மனவாட்டி யார் என்றால் அங்கே ஒரு பிரச்சனையும் வராது. முழுக்க முழுக்க சமாதானம், ஒரு தெய்வீகம். அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வீகம் இருக்கும். இவன் தான் விவேகி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கு பார்த்தாலும் பிரச்சனை. கணவன் மனைவி, வீட்டில் பிள்ளைங்க அல்லது வேலை ஸ்தலத்தில் எங்கே போனாலும் பிரச்சனை. இதுக்கு என்ன காரணம்னா ஸ்பிரிட், தெய்வீக ஞானம் இல்லை, தெய்வீக புத்தி இல்லை, தெய்வீக அறிவு இல்லை, தெய்வீக விவேகம் இல்லை. இந்த விவேகம் என்பது ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே கணிக்கிறது. அதாவது இந்த விவேகி எப்படிப்பட்ட தூர பார்வை உடையவர்கள், தேவ அன்பிலே வாழுகிறவர்கள், தேவ அன்பிலே பூர்ணப்பட்டவர்கள், நித்திய ஜீவனை உடையவர்கள். நெக்ஸ்ட் என்ன நடக்கும்?
இது பிரச்சனை வராதபடிக்கு நம்ம என்ன செய்யலாம் என்று பார்க்கத்தான் இந்த விவேகி. இந்த விவேகி ராஜாவினுடைய தயை, எஜமானுடைய தயை யார் மேலே இருக்குது என்றால் இந்த விவேகமுள்ள ஊழியக்காரன். இந்த விவேகமுள்ள ஊழியக்காரன் யார் என்றால், என் தேவன் கொடுத்த என் மனைவி, என் தேவன் கொடுத்த என் கணவன், என் தேவன் கொடுத்த என்னுடைய பிள்ளைகள், என் தேவன் கொடுத்த என் சகோதரர்கள், என் தேவன் கொடுத்த வேலை, என் தேவன் கொடுத்த என் ஜனங்கள், அந்த பார்வையில் பார்த்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர்களுக்கு பணிவிட செய்கிறான் பாருங்க. முழுக்க முழுக்க ஒரே ஒரு டிராப் கூட நீ எனக்கு எதுனா செய்வேன்னு எதிர்பார்க்காம நீ செய்கிறப்பாரு, அவன் தான் விவேகி. அதுதான் அகாபே அன்பு, அதுதான் அகாபே அன்பு. யார் இந்த விவேகி அப்படின்னா, இந்த பாரு, மாமனாரே மாமியாரே, புருஷனே பொண்டாட்டியே, அப்பா அம்மா, என் பிள்ளைகளே, என் சகோதரர்களே, நீங்கள் தேவனால் கொடுக்கப்பட்ட தேவ சாயல், தேவ ரூபம். உங்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்கிறது. என் எஜமானன், என் இயேசு கிறிஸ்து உங்களை மீட்கிறதுக்காக, உங்களுக்கு நன்மை செய்வதற்காக, உங்களுக்காக சிலுவையில் ஜீவனை கொடுத்திருக்கிறார். உங்களுக்காக வேலை செய்ய வேண்டிய கடமை என்னுடைய கடமைன்னு ஒரு டிராப் கூட உன் சுயநலம் இல்லாமல் உங்கள் பார்வையில் தேவனுடைய பிள்ளை என்கின்ற பார்வை வருமே, அவன் தான் விவேகி. எத்தனை பேர் சொல்கிறது புரியுது? ஆமேனா? தபார் உனக்கு நான் எவ்வளவு நல்லது செஞ்சாலும் எனக்கு நீ நல்ல பேரே சொல்ல மாட்டியா? உலகத்தில் எல்லாருமே நன்மை செய்கிறாங்க. ஏன் நன்மை செய்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆதாயத்தை எதிர்பார்த்து நன்மை செய்கிறான். உலகம் விழுந்து போயிருக்கு. ஆனால் தேவனுடைய மனவாட்டி, தேவனுடைய ஊழியக்காரன் யார் என்று சொன்னால், உன்னால் எனக்கு ஒரு நன்மை எனக்கு வேண்டாம், ஆனால் என்னால் உனக்கு நன்மை உண்டாகட்டும். அல்லேலூயா. நீ எனக்கு நல்ல பேர் சொல்லுவல்ல, எனக்கு தேவையில்லை. இவன் தான் விவேகி. ஏன்னா எனக்கு என் தேவன் கொடுப்பார். கையத்தடி மகிழ்ச்சி செலுத்துங்க பார்க்கலாம். நான் உனக்கு செய்கிற எல்லா பணிவிடைக்கும், எல்லா வேலைக்கும், நான் உனக்கு கொடுக்கிற எல்லாவற்றுக்கும், என் நேரம், என் பொருள், என் உடல் உழைப்பு, என் உடம்பெல்லாம் வலிக்கும், ஆனால் நான் உனக்கு நன்மை செய்வேன், உனக்கு போஜனம் கொடுப்பேன். நல்லா கவனிக்கணும். யார் இந்த விவேகி என்றால், சரியா போஜனம் கொடுக்கிறவன். யார் இந்த போஜனம்? இயேசு. நான் என்ன சொல்றேன்னா, உலகத்தில் எல்லாருமே குடும்பம் பண்றாங்க, எல்லாமே அன்பா இருக்கு, பயங்கரமான ட்ரஸ்ட், ஏகப்பட்ட சேரிட்டி இருக்கு, எல்லாருமே நன்மை செய்கிறாங்க, ஜனங்களுக்கெல்லாம் போய் தான தர்மம் பண்ணுறாங்க, ஒன்றுத்துக்கும் உதவாது. ஏன்னா அவன் என்ன செய்கிறான்னா, ஏதோ ஒன்றை தனக்கு ஆதாயமாக நினைத்து சுயத்தில் வாழ்ந்து கொண்டு அவன் செய்கிறான். ஆனால் இந்த உண்மையும் விவேகம் உள்ள இந்த ஊழியக்காரன் போஜனம் கொடுக்கிறான். போஜனம் என்பது கிறிஸ்துவின் அன்பு. என்னது சொல்லுங்க? என்னது? கிறிஸ்துவின் அன்பு. கிறிஸ்துவின் அன்பை கிறிஸ்து எப்படி மனுஷரால் வருகிற மகிமையை விரும்பாமல், நல்லா கவனிக்கணும், நீ என்ன பெருமைப்படுத்தணும்னா எனக்கு தேவையில்லை, என் பிதா என்னை பெருமைப்படுத்துவார். அதுதான் போஜனம். இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை நீ வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். நல்லா கவனி. இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு எப்படிப்பட்டது? இந்த விவேகம் என்பது காலத்தை ஜெயங்கொண்டவர்கள், காலத்தை வென்றவர்கள், நித்திய ஜீவனிலே இப்போ இருக்கிறவங்க, இப்போ இருக்கிறவங்க, இவங்க நித்திய ஜீவனில் இருக்கிறவங்க. நித்திய ஜீவன் என்பது பரலோகம் போறதல்ல, பூமியிலேயே நித்திய ஜீவனை சுதந்திரிக்கத்தான் நித்திய ஜீவன். நல்லா கவனிக்கணும். செத்துட்டு நான் பரலோகம் போவேன், ஒருத்தரும் பரலோகம் போக மாட்டீங்க. கவனிங்க, நீ தேவன் கொடுத்திருக்கிற உன் உறவுக்கு போஜனம் கொடு. அந்த போஜனம் என்பது இயேசு கிறிஸ்து. எடுத்து வாசிக்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷத்தின் புத்தகத்தில் 6வது அதிகாரத்தில், யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், அங்கே வானத்திலிருந்து வந்த ஜீவ அப்பம் நானே. எடுத்து வாசிங்க அந்த வசனத்தை. 33வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 6:33. வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம். அல்லேலூயா சொல்லுங்களேன். என்னதான்? வானத்திலிருந்து இறங்கி
உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே. ஏன்னா போஜனமே ஜீவன். போஜனமே எல்லாம் சொல்லுங்க, போஜனமே ஜீவன். இந்த ஜீவனை இயேசு கிறிஸ்து தம்முடைய பிதாவின் பிள்ளைகளுக்காக எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல், நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியமானது, ஏற்ற வேலையில் போஜனம் கொடுக்கணும். போஜனம் அப்படின்னா அகாபே, அன்பை கொடுக்கணும். அன்புல தான் மீட்பு இருக்கிறது. நான் பலமுறை சொல்லியாச்சு, சபை வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு என்ன தகுதி? அன்பிலே பரிபூர்ணப்படு. ஆமேனா? போஜனம் கொடு. அந்த போஜனம் கிறிஸ்து இயேசு. இயேசு கிறிஸ்து எப்படி மனுஷரால மகிமையை எதிர்பார்க்காம, மனுஷரால் வரக்கூடிய மகிமை எதிர்பார்க்காம, என் பிதா, அதான் விவேகம், என் பிதா என் சர்வ வல்லவர் எனக்கு மகிமை கொடுப்பார், எனக்கு பிரதிபலன் கொடுப்பார். எப்போ கொடுப்பார்? அவரால் கொடுக்கப்பட்ட உறவுகளுக்கு என்னையே நான் கொடுக்கும்போது. ஆமேனா? ஆமேனா? அவரால் கொடுக்கப்பட்ட என் சொந்தங்களுக்கு என்னையே நான் கொடுக்கும்போது என் பிதா எனக்கு, அதுதான் விவேகம். விவேகி என்பவன் இந்த உலகத்தை ஜெயித்தவன், ஜெயங்கொண்டவன், ஜெயங்கொண்ட சபை. இந்த சபைக்காகத்தான் கர்த்தர் வருகிறார். அவங்க தான் கத்திஷ்டமியாக மாற்றுகிறார். இந்த ஓய்கோனோமோசை தான் கத்திஷ்டமியாக, தமக்கு ஈக்குவலாக. பயங்கரம் இது. அவரை போல நம்மை மாற்றுகிறார். எப்பொழுது? வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம், போஜனம். இயேசு கிறிஸ்து எப்படி, நீ எனக்கு நீ என் பேரை என்ன பெருமைப்படுத்துவியா, என்ன நீ நல்லவன் சொல்லுவியா அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. உனக்காக அவர் ஜீவனையே கொடுத்தார். இதே 5ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44 வாசிக்கலாம். யோவான் 5:44 வாசி. தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? ஆமெனா? தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமை என்பதுதான் விவேகம். என்னது? தேவனுடைய சமூகத்தில் தேவன் எனக்கு பிரதிபலன் கொடுப்பார் என்று சொல்லி தேவனால் படைக்கப்பட்ட மனிதர்களுக்கு போஜனம், ஏற்ற வேலையில் போஜனம் கொடுக்கணும். என்ன வேலையில்? மாமியாருக்கு எப்போ சோறு போடணும், பிள்ளைகளுக்கு எப்போ சாப்பாடு கொடுக்கணும், மனைவிக்கு எப்போ ட்ரெஸ்ஸு தேவைப்படுது, மனைவிக்கு இப்போ எப்போ என் உதவி தேவைப்படும், அந்த டைமிங் ரொம்ப முக்கியம். இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் செய்யலையா, சாப்பாடு நான் செய்யாமல் வேறு யார் செய்யறது? அந்த காலம் போயிட்டு நீ சாப்பாடு செஞ்சு என்ன புரியாது? அது மரணத்துக்கு ஈக்குவல். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவை போல ஏற்ற வேலையில் நீ எனக்கு என்ன செய்வ அப்படி அல்ல, நான் உனக்காக இருக்கிறேன், அதற்காகத்தான் என் கர்த்தர் என்னை படைத்திருக்கிறார் என்கின்ற அந்த ஒரு உணர்வில் இருக்கிறாங்க. பார்த்தியா? போஜனம் கொடுக்கணும் இயேசு கிறிஸ்துவை போல. இப்போ இன்னொரு வசந்த வாசிங்களேன், யோவான் சுவிசேஷம் 12:43 வாசி. யோவான் 12:43 வேகம் எடுத்து வாசி. அப்பொழுது இயேசு சத்தமிட்டு, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் என்னிடத்தில் அல்ல, என்னை அனுப்பினவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறான். என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறான். சரி, யோவான் 8:50 வாசிப்பாங்களா? 8:50. இதிலே தப்பா வாசிக்கிறியாமா? யோவான் 8:50. நான் எனக்கு மகிமையை தேடுகிறது இல்லை. சொல்லுங்க அம்மா, கவனி. ஏற்ற வேலையில் போஜனம் கொடுக்கிறது அப்படின்னா என்ன தெரியுமா? நான் எனக்கு மகிமையை தேடுறது. எப்பா இதை மட்டும் புரிஞ்சிச்சுன்னா இப்போ விவேகத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எனக்கு உங்களால் ஒருவர் எனக்கு மகிமை ஏற்றுக்கொள்வதுக்கு நான் வரல. என் மனைவி என்னை பெருமைப்படுத்தணும், நான் என் மனைவிக்கு செய்கிற உதவியை கண்டு என் மனைவி என்னை பெருமையாக பேசணும் அப்படின்னு நினைக்கிறது தான் உலகம். அது உலகம். எல்லாரும் நன்மை செய்கிறாங்க. ஆமேனா? சொல்கிறது எல்லாரும் நன்மை செய்கிறாங்க. எல்லாரும் புருஷன் மனைவியை நல்லா போஷிக்கிறாங்க, மனைவியும் புருஷன் நல்லா பாதுகாத்து பராமரிக்கிறாங்க, அப்புறமா பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க, எல்லாம் நன்மை செய்கிறாங்க. ஏன்னா ஏதோ ஒரு சுயம், நான் உனக்கு செஞ்சுருக்கிறேன், நீ என்னை பெருமைப்படுத்து. ஆனால் ஏற்ற வேலையில் போஜனம் கொடுத்தல் என்பது கிறிஸ்துவை போல.
கிறிஸ்து ஒருவரால் ஒரு மகிமையை ஏற்றுக்கொள்ள, மனுஷரால் வருகிற மகிமையை ஏற்றுக்கொள்ளாமல், நான் எனக்கு மகிமையை தேடுகிறது இல்லை, அதை தேடி நியாயந்திருக்கிறவர் ஒருவர் இருக்கிறார் என்று இங்கே கர்த்தர் சொல்லுகிறார். ஆக அவர் மகிமையை தேடி வரவில்லை. அன்பான தேவஜனமே, யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இயேசு கிறிஸ்து முழுக்க முழுக்க நான் அல்ல என் பிதாவேன்னு சொல்லியிருப்பார். அதே போல யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் அவர் மரித்து உயிர்த்தெழுந்து அவர் பரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பேதுருகிட்ட கேட்பார், பேதுருவே, நீ இவர்கள் எல்லாரிலும் என் மேல் அன்பாய் இருக்கிறாயா? இந்த அகாபேதான் அந்த ஓய்கோனோமோஸ் கை கொள்ள வேண்டிய அந்த ஒரு அன்பு. இவங்க எல்லாரிலும் என் மேல் நீ அன்பா இருக்கிறாயா? அந்த வசனத்தை வாசி பார்க்கலாம். யோவான் சுவிசேஷ புத்தகம் 21ஆம் அதிகாரத்தில் 15. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா? பாருங்க, இவங்க எல்லாரை விட எல்லாரும் அன்பு கூறுறாங்க. எப்படி அன்பு கூறுறாங்கன்னா, நான் செய்கிற கிரியைக்கு நல்ல பேர் சொல்லணும். முடிஞ்சு போச்சு, இங்கே முடிஞ்சு போச்சு எல்லாமே. இது கிறிஸ்தவம் அல்ல. அகாபே அன்பு என்றால் இயேசுவை போல நீ எனக்கு என்ன செய்வேன்னு கைமாறி எதிர்பாராமல், என் குடும்பத்துக்காக, என் சபையாருக்காக, எல்லாம் என் சகோதரர்கள், அப்படி அவங்க தேவை என்னன்னு கரெக்டாக பார்த்து அவர்களுக்காக ஓடி அவங்க மனசு பார்த்தா ஹெல்பிங் மைண்ட்லேயே இருக்கும். என் சகோதரர்களுக்காக நான் இருக்கிறேன், எனக்காக அல்ல. இவங்க தான் விவேகி. இவங்க பிதாவை நோக்கி பார்த்து இவங்க எதிர்காலத்தை கண்முன் வைத்து ஓடுகிறவர்கள், எதிர்காலம் கண்முன் வைத்து ஓடுகிறவர்கள். இந்த துன்மார்கள்லாம் இறந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவன். ஆனால் இந்த விவேகி எப்படிப்பட்டவன் என்றால், எதிர்காலத்தை ஜெயங்கொண்டு எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொண்டு பிதாவின் ராஜ்யத்தை, தேவ ராஜ்யத்தை கண்முன் வைத்து ஓடுகிறவன் தான் இந்த விவேகி. இந்த விவேகியை பார்த்து கர்த்தர் சொல்றார், இவர்கள் எல்லாரிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? இந்த அன்பு தான் அகாபே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அகாபேன்னு இருக்கும். இது ஆகப் என்கின்ற எபிரேய பதத்திலிருந்து மருவி வந்தது தான் அகாபே. இந்த அகாபே அன்பு என்னன்னா, நீ சுயநலம் இல்லாத, உனக்கு ஒரே ஒரு டிராப் சொல்றது கூட உனக்கு அந்த எண்ணமே இருக்காது. எனக்கு என்ன ஆதாயம்? அந்த சுயம் செத்து, எப்படி இயேசு கிறிஸ்து தம்மைத்தாமே கைமாறி, எந்த ஒரு கைமாறையும் கருதாமல் தம்மைத்தாமே தம் ஜீவனை ஒப்பு கொடுத்தாரோ, அப்படிப்பட்ட மனநிலை நீங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? அந்த விவேகம் எஜமானுடைய தயை யார் மேல இருக்குதுன்னா, விவேகமுள்ள ஊழியக்காரன் மேல் இருக்கிறது. இந்த விவேகமுள்ள ஊழியக்காரன் அகாபே அன்புல கைமாறு கருதாமல் என் பிதா எனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார். எத்தனை பேர் சொல்றது புரியுது? இயேசுக்கு அதான் மணவாளன் யார் என்றால், நீ எனக்கு என்ன தருவேன் எனக்கு தேவையில்லை, என் பிதாவுக்கு நீ தேவை, உனக்கு நான் தேவை, உனக்காக என் உயிரை கொடுக்கிறேன் உயிரை கொடுத்தாரே கிறிஸ்து. அதுதான் கத்திஷ்டமி, எஜமான். அவர் தான் சகல அதிகாரம், வானத்தில் பூமியிலும் சகல அதிகாரம். அதே போல உன் குடும்பத்தில் இன்னைக்கு சண்டையே வரவிடாமல் ரொம்ப ஜாக்கிரதையாய், ரொம்ப விவேகமாய் யாரெல்லாம் இன்னைக்கு செயல்படுறீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. இவர்களை மீட்கிறதுக்கு தான் மணவாளன் வருகிறார். அவங்கள தான் என்ன பண்ண, அதே விசாரணைக்காரன் என்பது அந்த எஜமானுக்கு ஈக்குவலான அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டுகிறது. அதுதான் மணவாட்டி. அப்போ இங்கே ஆண்டவர் இங்கே பேதுருக்கிட்ட கேட்குறாரு, பேதுரு, எல்லாருமே அன்பு கூறுறாங்க தான், எல்லாருமே ஜனங்களுக்கு நன்மை செய்கிறாங்க தான், ஆனால் அதில் அவங்களுக்கு சுயம் இருக்குது. உன்னை நான் துணிந்து வச்சு போடுறேன், உன்னை நான் சாப்பாடு செஞ்சு போடுறேன், அப்புறம் உனக்கு இந்த வீட்டுக்கு நான் பயங்கரமாக உழைக்கிறேன், நீ எனக்கு என்ன நீ நினச்சி பார்க்குறியா? நீ சில பேர் கேட்பாங்க, நீ நினச்சி பார்க்குறியா? நான் உனக்கு இவ்வளோ நன்மை செஞ்சுருக்கிறேனே, நான் உனக்கு சம்பாதிச்சு போடுறேன், நீ வீட்டில் உட்காந்து சாப்பிட்ற, நீ எனக்கு என்ன பண்ணுற? இதுதான் இன்னைக்கு வீட்டில் நடக்குதா இல்லையா? ஆமேனா? இது அல்ல. அவங்கெல்லாம் அன்பு கூறுறாங்க தான், அதெல்லாம் மாய அன்பு. ஆனால் இயேசு கிறிஸ்துவை போல தம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்த இவர்களை மீட்கிறதுக்காகத்தான் கிறிஸ்து வருகிறார். இந்த மணவாட்டியை தான் கிறிஸ்து தேடிக்கொண்டிருக்கிறார். ஆக ஒரு வீட்டுக்குள்ளே என்ன தேவை அப்படின்னா இந்த விவேகம். இந்த 4 காரியங்களும் எப்படி வருகிறது எடுத்து வாசிக்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 5:1 வாசிக்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க.
என் மகனே, என் மகனே, என் ஞானத்தை கவனித்து. நல்லா கவனிங்க. இந்த 4 காரியமும் இந்த 2 வசனத்துல உள்ள அடங்கும். எடுத்து வாசி, தொடர்ந்து வாசி. என் மகனே, என் ஞானத்தை கவனித்து, என் ஞானத்தை கவனித்து, என் புத்திக்கு உன் செவியை சாய். அப்பொழுது நீ விவேகத்தை பேணிக் கொள்வாய், உன் உதடுகள் அறிவை காத்துக்கொள்ளும். நல்லா கவனிங்க. ஞானம், புத்தி, அறிவு, விவேகம். ஞானம் அப்படின்னா முழுக்க முழுக்க தெய்வீகம், தேவனை சார்ந்தது. கர்த்தருக்கு பயப்படுதலே எல்லாம் சொல்லுங்க. யாருக்கு பயப்படுறது? மாம்சத்துக்கு பயப்படுற பயம்தான் கண்ணியை வருவிக்கும். மனுஷனுக்கு பயப்படுற பயம் கண்ணியை வருவிக்கும். தேவனுக்கு பயப்படுகிற பயம்தான் ஞானம். இது முழுக்க முழுக்க ஸ்பிரிட், ஆவிக்குரிய வாழ்க்கைக்குரியவர்கள் தான் இது புரியும். தேவன் சர்வ வல்லவர், எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். ஆக என் மகனே, நீ ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு நீ செவியை சாய். அப்போது நீ விவேகத்தை பேணிக்கொள்வாய், உன் உதடுகள் அறிவை காத்துக்கொள்ளும். இப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த எனக்கு என்ற அந்த சுயம் செத்து போயிருக்கும். அவங்க மனசுக்குள்ள எரிச்சல்லாம் இருக்காது, சண்டை அப்படி அந்த ஒரு தாற்பயமே உள்ள இருக்காது. பகை என்கின்ற ஒன்று இருக்கவே இருக்காது. தேவராஜ்யம் அல்ல. ஏனென்றால் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள், எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். ஆக இந்த முதல்ல என்னது? ஞானம். அது தேவன் மேல வைக்கிற விசுவாசம். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. தேவனை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து யாருடைய குமாரன்? தேவனுடைய குமாரன். இந்த ஞானம் என்பது தேவ சித்தம் என்னவென்று அறிவது. ஞானம் என்றால் என்னது? தேவ சித்தம், மாம்ச சித்தம் அல்ல. இவர்கள் மாம்சத்தை ஜெயித்தவர்கள். இந்த ஞானம் என்பது தேவ சித்தம் அறிவது. அது எபிரேயத்தில் பார்த்தோன்னா காக்மாஹ் அப்படின்னு இருக்கும். காக்மாஹ் அப்படின்னா ஞானம். அடுத்தது புத்தி. புத்தி என்பது தேவ சித்தத்தை செய்வது. சொல்லுங்க. ஞானம் தேவ சித்தம் என்னென்று அறிந்தோம். புத்தி என்றால் தேவ சித்தம் செய்தல். தேவ சித்தம் யார் செய்வாங்க? தேவனுடைய குமாரர்கள், தேவனுடைய பிள்ளைகள். அப்பாவின் சித்தம் செய்வது, தான் சுய சித்தத்துக்கு மரிப்பது. இந்த மரணத்தில் தான் அன்பு இருக்கிறது. ஆமெனா. அடுத்தது இது என்ன சொல்லுவாங்க? இந்த அண்டர்ஸ்டாண்டிங். ஞானத்துக்கு விஸ்டம், புத்தி என்பது அண்டர்ஸ்டாண்டிங். அண்டர்ஸ்டாண்டிங் என்பது எபிரேயத்தில் பார்த்தோன்னா பீனாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கவனிங்க. பிதாவின் சித்தம் என்னவென்று அறிந்தோம், பிதாவின் சித்தம் செய்கிறோம், அதுதான் புத்தி. இந்த என்ன சித்தம் செய்தோமோ அது அப்படியே மைண்டில் உட்காரணும். இதுதான் அறிவு. இந்த அறிவு தான் நாலேஜ். இந்த அறிவு தான் என்னது? நாலேஜ். அதை பார்த்தீங்கன்னா டாத், எபிரேயத்தில் பார்த்தீங்கன்னா டாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது விவேகம், இங்கிலீஷில் ப்ரூடண்ட். இந்த ப்ரூடண்ட் என்பது என்ன அப்படின்னா ஓர்மா அல்லது ஆரம். இதுதான் ஓர்மா என்று சொன்னால். அந்த விவேகம் என்பது நல்லா கவனிக்க. புரிஞ்சு போச்சா? தேவ சித்தம் என்னென்னு அறிகிறோம், அதை அப்படியே செய்கிறோம். என்ன தேவ சித்தம் செஞ்சோமோ அது அப்படியே சிந்தனையில் நிற்குது. அதுதான் அறிவு. அந்த அறிவிலேயே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சம்பவம் நடக்கும்போது இதனுடைய விளைவுகள் என்ன வரும்னு முன்கூட்டியே கணிக்கிற அறிவு. இதுதான் தெய்வீகம். இந்த விவேகி என்பதுதான் மனவாட்டி. ஏன்னா கிறிஸ்து தேவனுக்கு எது பிரியமோ அதை மாத்திரமே செய்தார். இந்த விவேகி என்பது தேவ சித்தத்தை, நித்திய ஜீவனை பூமியிலே கொண்டு வருவது. அவள் தான். ஆமெனா, ஆமெனா. நித்திய ஜீவன், நன்மையை மாத்திரமே செய்வதுதான் இந்த விவேகி. இந்த விவேகி எப்படிப்பட்டவன் என்றால் குளிர்ந்த மனம் உள்ளவன். நல்லா கவனிங்க. குளிர்ந்த மனம் உள்ளவன். ஞானியினுடைய இருதயத்தில் விவேகம் இருக்கும், விவேகியினுடைய இருதயத்தில் ஞானம் இருக்கு. இந்த ஞானம் என்பது தேவனுக்கு பயப்படுற பயம். அந்த விவேகம் என்பது தேவ சித்தத்தையே அறிந்து தேவனுக்கு பிரியமானதை செய்வது. ஆக உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் என்பது ஞானம், புத்தி, அறிவு, விவேகம் எல்லாம் உள்ளடக்கமாக செயல்படுவது. இப்போ இந்த விவேகி எப்படிப்பட்டவன் என்றால் குளிர்ந்த மனம் உள்ளவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் மனசுக்குள்ள இருக்கிற போராட்டம், பிரச்சனை எல்லாவற்றிலும் ஜெயங்கொண்டு, மனசுக்குள்ள போராட்டம் எல்லாம் இருக்காது. மனம் அப்படியே அமர்ந்திருக்கும், சில்லுன்னு இருக்கும், அப்படியே சில்லுன்னு இருக்கும். அவங்க போய் நின்னாங்கனாவே அங்கே ஒரு தெய்வீக சமாதானம் நிலவும். அங்கே சண்டையே இருக்காது, அந்த குடும்பத்தில் சண்டையே இருக்காது. நீதிமொழிகள் 17:27 வாசிக்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 17:27. அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான், விவேகி குளிர்ந்த மனமுள்ளவன். எல்லாரும் சொல்லுங்க. எப்படிப்பட்டவங்க இவன்? விவேகினா யாருங்க? குளிர்ந்த மனம் உள்ளவன். எல்லாருடைய மனமும் போராட்டத்தில் இருக்குது. ஆமெனா இல்லையா?
எல்லாருடைய மனமும் உள்ளுக்குள்ள மாம்சத்தில் போராட்டத்தில் இருக்கிறது. ஆனால் இந்த விவேகி யார் என்றால் குளிர்ந்த மனமுள்ளவன், சில்லுன்னு இருக்கும். சியோன் எர்மோன் மலை மேலே வருகிற அந்த பனி இந்த சியோனுக்கு சொந்தமாகிய இந்த விவேகியினுடைய உள்ளத்தில் இருக்கும். இந்த குளிர்ந்த மனம் உள்ளவன் தான் எனக்கு என்ன கிடைக்கும்னு பார்க்காம என் சகோதரனுக்கு என்ன பிரயோஜனம் என்று தன் வீட்டாரை விசாரிக்கிறவன். எத்தனை பேர் புரிஞ்சு போச்சு? விவேகி என்றால் தன் இருதயத்தில் ஞானம் உள்ளவன் என்று பார்த்தோம், அவன் நன்மை செய்கிறவன் என்று பார்த்தோம். அதை தான் நம்ம எங்கே பார்க்கறோம்னா 16ஆம் அதிகாரத்தில் வாசிப்பாங்களாம். 16-20 வாசி. இருதயத்தில் ஞானம் உள்ளவன் விவேகி எண்ணப்படுவான், உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும், புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவ ஊற்று, மதியினன் என்ன பண்ணுவான்? மதியினரின் போதனை மதியினமே. சரி, 20 வாசிப்பாங்களாம். விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான், கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். விவேகத்துடன் காரியத்தை என்ன பண்ணணும்? நம்ம நடப்பிக்கணும். நல்லா எத்தனை புரிஞ்சு போச்சு விவேகம்னா? விவேகம் என்பது பிதாவாகிய தேவனுடைய நித்திய ஜீவனை இந்த பூமியில இறக்கி எல்லாருக்கும் கிறிஸ்துவினுடைய போஜனம், இயேசு கிறிஸ்துவை போல கைமாறு கருதாமல் நன்மை செய்து சகோதர சிநேகத்தில் வாழ்வது. ஆமேனா? ஒரு வீடு எப்படி கட்டப்படணும் அப்படின்னா, அந்த ஒரு மனைவியால் தான் ஒரு வீடு கட்ட முடியும். அந்த வீடு எதனுடைய அஸ்திபாரத்தில் இருக்கணும் அப்படின்னா, கணவனுடைய அஸ்திபாரத்தில். கர்த்தருக்கு பயப்படுற பயம், அந்த ஞானம் கணவன், புத்தி தான் மனைவி. நல்லா கவனிங்க, பலமுறை சொல்லிட்டேன். கணவன் தான் ஞானம். ஒரு வீட்டை எப்படி எல்லாம் நடத்தணும்னு சொல்லி கணவன் தான் ஷெட்யூல் போட்டு அதை மனைவி கிட்ட அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி மனைவி தான் இந்த காரியத்தை செய்து முடிக்கணும். அப்போ தான் அந்த குடும்பத்தில் ஒரு மீட்பு உண்டாகும். இதுதான் புத்தி விவேகம் உள்ள ஒரு ஊழியக்காரனுடைய வேலை. இப்போ தேவன் நீ பெரிய என்ன ஊழியம் செஞ்ச, நீ என்னென்னலாம் பண்ண என்பதெல்லாம் ரெண்டாவது தான் கேள்வி கேட்பார். நான் உனக்கு கொடுத்த குடும்பத்தில் நீ எப்படி விவேகம் உள்ளவனாய் இருந்தாய் என்பதை தான் இங்கே கர்த்தர் ரொம்ப கூர்ந்து கவனித்து கேட்கிறவர். நல்லா கவனிங்க, இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் வாசிக்க பார்க்கலாம். 13-16 வாசிங்க. நீதிமொழிகள் புத்தகம் 13-16. நீதிமொழிகள் 13-16. விவேகியானவன் அறிவோடு நடந்து கொள்ளுகிறான். மூடனோ தன் மூடத்தனத்தை வெளிப்படுத்த. இந்த விவேகிக்குள்ள இந்த அறிவு வெளிப்படுது. விவேகி எப்படி நடக்கிறான்னா, நல்லா அறிவா நடந்துகிறான். எது எனக்கு தேவை, எது முக்கியமானது என்பதை இந்த விவேகி பார்த்து சரியாய் தன்னுடைய குடும்பத்தை நடத்துகிறான். தன் வீட்டாரை விசாரித்து போஜனம் கொடுக்கிறான். இயேசு கிறிஸ்துவை போல நன்மை செய்கிறான். யாரு மேலேயும் குறை சொல்ல மாட்டான். ஏன்னா விவேகி குளிர்ந்த மனம் உள்ளவன். ஆனால் அந்த கோபக்காரன் என்ன செய்வான்? சுயநீதிக்காரன். நீதிமொழிகள் 12-16 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 12-16. மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும், லட்சியை மூடுகிறவனோ விவேகி. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான். ஆமேனா? இவன் தான் விவேகி. யார் மேலே குற்றம் சுமத்த மாட்டான். யார் மேலேயும் யாரை பற்றியும் குறை சொல்ல மாட்டாங்க. இவங்க தான் விவேகி. இந்த விவேகி யார் என்றால், அங்கே கோபமே இருக்கு. குளிர்ந்த மனம் உள்ளவன். யாருங்க? குளிர்ந்த மனம் உள்ளவன் தான் விவேகி. எல்லாருடைய மனசையும் குளிர பண்ணுகிறவன் தான் விவேகி. ஆமேனா? இந்த உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரன், இந்த உக்கிரானக்காரன் யார் என்றால், எல்லாருடைய மனதையும் குளிரச் செய்கிறவன். உங்களுக்கு என்ன தேவைங்க? இப்போ உங்களுக்கு என்ன தேவை? உங்கள் தேவை என்ன? இப்போ சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா, உடம்பு நம்ம கை கால் நல்லா இருக்கிற வரைக்கும் நம்மளை அப்படியே பார்த்துக்கிற மாதிரி, அன்பு காட்டுற மாதிரி அப்படியே நடிப்பாங்க. இப்போ கை கால் விழுந்து போச்சு, சாப்பிட்றது கழுவுறது எல்லாம் அப்படியே படுத்த படுக்கையாக போகுது. இந்த நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்து ஏற்ற வேலை எப்போ அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், எப்போ அவங்கள கழுவணும், எப்போ அவங்க துணியை போடணும், எப்போ அவங்களுக்கு பண்ணணுன்ற பார்வையில் பண்ணுவான் பாருங்க. குளிர்ந்த மனம் உள்ளவன். என் சகோதரனுக்கு என்ன தேவையா இருக்கிறது, ஜாக்கிரதையா இருப்பாங்க. அவங்களுக்கு இது இல்லைன்னா இவங்களுக்கு என்ன நடக்கும் என்பதை முன்கூட்டியே கணிப்பாங்க. நித்திய ஜீவனில் வாழ்றவங்க இவங்க தான் மனவாட்டி, இவங்க தான் வருகைக்கு போறவங்க. அன்புல அகாபே அன்பு. இந்த அகாபே அன்புல உள்ளதாக அவங்களுக்கு கோபமே இருக்காது. மூடன் சீக்கிரமா கோபப்படுவான், சீக்கிரமா மற்ற மேல குறை சொல்லுவான்.
ஒரு கணவன் மனைவிக்காக வாழ வேண்டும், மனைவி கணவனுக்காக வாழ வேண்டும். உனக்காக நான் இருக்கிறேன், உனக்காக நான் இருக்கிறேன், எனக்காக நீ இருக்கிற, எனக்காக தேவன் உன்னை கொடுத்திருக்கிறார். நல்லா கவனிக்கணும், எனக்கு ஆதரவாக உன்னை கொடுத்திருக்கிறார் தேவன், அதனால உனக்காக நான் வாழ்கிறேன் என்பதுதான் குடும்பம். மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும், ஆனால் லட்சியை மூடுகிறவனோ விவேகி. மற்றவனுடைய பாவத்தை மூடுறான் பாருங்க, அவன் விவேகி. நான் மறுபடியும் சொல்கிறேன், மற்றவனுடைய பாவத்தை மூடுறான் பாரு, அவன் விவேகி. சில பேரை பார்த்தீங்கன்னா மற்றவனுடைய பாவத்தை எல்லாருடைய ஊரெல்லாம் நல்லா டமுக்கு போடுவாங்க, எல்லாருடைய பாவத்தை எடுத்து எல்லாருடைய லட்சியம் எடுத்து வாய் திறந்து பேசுவாங்க. இவன் விவேகி அல்ல, அவன் மூடன். அவன் உன் பாவம் எவ்வளோ பெருசுன்னு தெரியாது உனக்கு. சில பேரை பார்த்தோன்னா வாயை திறந்தாலே எல்லாருடைய லட்சியை பற்றி பேசிக்கினே இருப்பாங்க. இந்த லட்சியை மூடுகிறவன் தான் விவேகி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். உன் குடும்பத்தாருக்கு நீ நன்மை செஞ்சிருக்கிறியா? அவங்களால முடியலன்னு இருக்கும்போது அவங்கள ஆதரித்து, உங்கள் அம்மாவுக்கு சோறு போடுறியா? அப்பா உங்கள் அம்மாவுக்கு சோறு போட்டியா? உங்கள் அப்பாவுக்கு சோறு போட்டியா? உன் மருமகளை உன் மக போல நீ பார்த்தியா? இதுதாங்க விவேகம். இதுதான் நீ இப்போ மாம்சத்தில் இருக்கிறோம், நம்ம தேவையோடு இருக்கிறோம். இந்த மாம்ச தேவையை நான் ஜெயங்கொண்டா மட்டும்தான் விவேகமாக நித்திய ஜீவனுக்காக நான் செயல்பட முடியும். இந்த விவேகம் என்பதுதான் ஆளுகைக்கு போகும். எஜமான் ஆளுகை. தேவனுக்கு ஆளுகை செய்கிறவர்கள் தேவை. ஆளுகை செய்கிறவன் கொடுத்துக்கினே இருப்பான். ஆமேனா? ஆளுகை செய்கிற கை உயர்ந்துக்கினே இருக்கும். ஆமேனா? கொடுக்கிற கை எங்க இருக்கும்? மேலே இருக்கும். வாங்குற கை கீழே இருக்கும். நீ கொடுக்கிறியா வாங்குறியா? கொடுக்கிறவன் தான் விவேகி. ஆமேனா? எடுக்கிறவன் அல்ல. எடுக்கிறவன் திருடன், எடுக்கிறவன் வேட்டைக்காரன். இந்த விவேகியை தான் கர்த்தர் தேடி வருவார். எப்படி? அதுதான் நான் பலமுறை சொல்லி கொடுத்துறேன். ஆண்டவரே என்னை இயேசுவை போல மாற்றும் என்கின்ற ஜபம் தான் இந்த உலகத்திலே வல்லமையாய் ஜெபிக்கிற ஜபம். ஆண்டவரே என்னை இயேசுவை போல மாற்றும், ஆண்டவரே என்னை இயேசுவை போல மாற்றும். என் குடும்பத்தாருக்கு என்னையே நான் கொடுக்கணும். எத்தனை பேர் ஏசப்பா வருகைக்கு நீங்கள் நான் போகணும்லாம் ரொம்ப தாகத்தோடு இருக்கிறீங்க அப்படின்னா அப்படியே உங்களை செக் பண்ணி பார்த்து யாருடைய குறையாவது நீ எடுத்து காட்டிக்கிறீ, இல்லை மூடி இருக்கிறியா? ஒருத்தர் திருடிட்டாங்க, ஒருத்தர் ஏதோ சின்ன பிள்ளைங்க திருடிச்சுங்க, தெரியல, அந்த பிள்ளைங்களுக்கு தெரியல, இந்த பிள்ளை தான் திருடிச்சு, இந்த பிள்ளை தான் தள்ளி விட்டுருச்சு, இந்த பிள்ளை தான் முதல்ல அடிச்சுது. இவங்க முதல்ல போய் எடுத்து போய் சாட்சி சொல்ல போவாங்க. பார்த்துருங்களா? குழந்தை சண்டை போடுறவங்களாம் பைத்தியங்க. நம்ம ஏற்கனவே பல முறை பார்த்தோம். குழந்தை சண்டை போடுறவங்களாம் பைத்தியங்க. குழந்தைங்க சண்டை போடுறவங்களாம் பைத்தியங்க. ஏன்னா லட்சிய மூடுறவன் தான் விவேகி. என் சகோதரனுடைய பாவத்தை நான் மூடுறேன் பார், அவன் தான் விவேகி. ஏன்னா இவனுக்கு தான் மகிமை. ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். நீதிமொழிகள் 19:19 வாசிப்பாகலாம். சாரி 19:11. நீதிமொழிகள் 19:11 தானே? மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. அம்மா உங்கள் அன்பாய் சொல்லுகிறேன், யாரெல்லாம் குற்றத்தை மன்னிக்கிறீங்களோ அவன் விவேகி. அந்த விவேகிக்கு மகிமையை தேவன் வைத்திருக்கிறார். யாரெல்லாம் பாவம் செய்றாங்களோ பாவத்தை தூஷிக்கிறவன் அல்ல, இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்திருக்கிறார் சகோதரனே சகோதரியேன்னு சொல்லி அந்த குற்றத்தை மூடுறாம்பர் அவன் விவேகி. வீடு வீடா போய் உட்காந்து தெரு தெருவா போய் உட்காந்து மருமகளை பற்றி பேசுறது, அவன் நல்லவளே இல்லை, நீ எப்படி? அம்மா வீட்டுக்கு ஃபோனை போட்டு மாமியாரை பற்றி இந்த வீட்டை பற்றிலாம் எடுத்து அடிக்கிறது. நீங்களாம் விவேகியா? உங்கள் அன்பாய் சொல்லுகிறேன், கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். அன்பான தேவஜனமே, இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். ஏற்ற வேலையில் போஜனம் கொடுங்கள், உங்கள் வீட்டாரை விசாரியுங்கள். அவள் தான் முடிஞ்சு போச்சு. உங்கள் வீட்டாரை விசாரிங்க. விவேகம் என்பது என் தேவன் கொடுத்த உறவு, என் தேவன் கொடுத்த என் சொந்தம், என்னுடைய கிரியையில் நான் அவர்களை ஆதாயப்படுத்துவேன் என்பதுதான் விவேகம். ஆக இந்த விவேக குணத்தை, இந்த விவேகையைத்தான் கர்த்தர் தேடி வருகிறார். இந்த விவேகித்தான் ஆளுகை செய்கிறவங்க கொடுத்துக்கினே இருப்பாங்கன்னு சொல்லிட்டேன். கொடுக்குற கை மேலே இருக்கும். ஆமேனா? கொடுக்குற கை என்ன இருக்கும்? மேலே இருக்கும். உன்னால் ஒருத்தருடைய குற்றத்தையும் பேசாமல் இருக்கும்போது தான் செக் பண்ணிக்க. யாருடைய குற்றத்தை பற்றியும் யாருடைய லட்சியை பற்றி நான் பேச மாட்டேன், யாருடைய குற்றத்தை நான் பேச மாட்டேன். இவன் தான் விவேகி. இந்த விவேகி தான் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மனுஷன் முதல்ல அந்த குடும்ப தலைவன் ஒரு நல்ல விவேகியாக இருக்க வேண்டும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மனைவிகள் நிறைய கணவனுக்கும் மனைவிக்கும் 2 பேருக்கும் ஒரே விதமான ஈக்குவல் ஸ்டேட்டஸ்லாம் இருக்காது.
கணவன் கொஞ்சம் உயர்ந்திருந்தால் மனைவி ஒரு சில காரியங்கள் தாழ்ந்திருப்பாங்க. மனைவி ஒரு சில காரியங்களை உயர்ந்திருந்தால் கணவன் ஒரு சில காரியங்களை தாழ்ந்திருப்பாங்க. ரெண்டுத்தையும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி விவேகமாக இருக்க வேண்டும். என் மனைவி எனக்கு சமமாக இருக்கணும் அல்லது எனக்கு இருக்கிற எல்லாமே என் மனைவிக்கு இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் என் மனைவி நான் அன்பு கூறுவேன். எப்படிப்பட்ட அன்பு? என் அகாபே அன்பு. அதே போல் என் கணவன் எனக்கு ஈக்குவலாக இருக்கணும் என்னும் அவசியம் இல்லை. என்னுடைய கணவனுக்காக நான் என்னையே கொடுப்பேன். இதுதான் விவேகம். உண்மையாய் கணவன் மனைவி இசைந்திருக்கிறீர்களா? நான் சொல்கிறத கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. இப்போ ஆண்டவர் அதுக்கு தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கணவன்மார்களுக்கு ஒரு பெரிய ஆலோசனை கொடுக்கிறார். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். பேதுருவின் புத்தகத்தில் 1 பேதுரு 3வது அதிகாரம், திருப்பி கொள்ளுங்க. 1 பேதுரு 3வது அதிகாரம், அதில் 7ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அந்தபடி புருஷர்களே மனைவியானவள் பலவீன பாண்டமா இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோட அவர்களுடைய என்னவா எப்படி வாழணுமா? எப்பா புருஷர்கள் எப்படி வாழணுமா? விவேகம் என்று இங்கே அப்போஸ்தலன் பேதுரு சொல்லுகிறார். நீ மனவாட்டி அப்படின்னா உன் மனைவி ஒரு பலவீன பாண்டம் என்பதை நீ முதல்ல புரிந்து கொள். அப்போ உனக்கு தேவ ஞானம் இருக்கணும், தேவனுடைய புத்தி இருக்கணும், தேவனுடைய அறிவு இருக்கணும். அப்போ தான் நீ விவேகத்தோட என் தேவன் கொடுத்த என் மனைவிக்காக எனக்காக என் மனைவி என் தேவன் கொடுத்திருக்கிறார், என் மனைவிக்காக நான் வாழ்வேன், எனக்காக என் மனைவி உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேனா? எனக்காக என் கணவன் உண்டு, எனக்காக என் தகப்பன் உண்டு, என் தாய் உண்டு, எனக்காக என் பிள்ளைகள் உண்டு, அவர்களுக்காக நான் என்னையே தருகிறேன். ஆமேனா? நீ ஒன்றும் எனக்கு தேவையில்லை. சில பேர் சொல்லுவாங்க, நீ ஒன்றும் எனக்கு தேவையில்லை, எனக்கு கை கால் விழுந்து போயிடுச்சுன்னா கூட நான் தூக்கு போட்டு செத்துருனா கண்டி உங்ககிட்ட நான் ஒரு சொம்பு தண்ணி வாங்கி குடிக்க மாட்டேன், இப்படிலாம் டைலாக் பேசுவாங்க. ஆனால் அன்றைக்கி நடக்கும்போது ஐயோ நான் வாழணும்னு துடிப்பாங்க. அன்பாய் சொல்லுகிறேன், எனக்காக என் தேவன் உங்களை படைத்திருக்கிறார் என்பதுதான் சத்தியம். இதுதான் மனவாட்டி. ஆமேனா? எனக்காக நீ இருக்கிறாய், எனக்காகத்தான் என் தேவன் உன்னை கொடுத்திருக்கிறார், இதை நான் அறிந்து கொண்டேன். இதுதான் விவேகம். இப்போ நான் என்ன செய்ய வேண்டும்? உன்னை நான் போஷித்து பராமரித்து உன்னை காப்பாற்ற வேண்டும். உன்னை நான் சீக்கிரமாக சாகலாம் விட மாட்டேன். நல்ல கவனி. வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உயிருக்கு போராடுற நிலையில் இருந்தாங்கன்னா அவங்களை சாகடிக்க யாருமே நினைக்காதீங்க அன்பானவர்களே. அந்த உயிர் இருக்கட்டும், என் வீட்டில் தேவன் கொடுத்த உயிர் இருக்கட்டும், அவர்களை போஷிங்க. இதுதான் உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன். இந்த விவேகமுள்ள ஊழியக்காரன் நித்திய ஜீவனுக்காக காரியத்தை செயல்படுத்துகிறான். நித்திய ஜீவன், தேவனுடைய ராஜ்யத்தை பூமியிலே கொண்டு வந்து வைத்திருக்கிறான். புருஷர்களே, உங்கள் மனைவி பலவீன பாண்டம் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். எப்படி அறியணும்? உனக்கு தேவ ஞானம் இருக்க வேண்டும், தேவனை பற்றின அறிவு இருக்க வேண்டும். இந்த வேத வசனம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இன்னொரு வசனம், நீதிமொழிகள் புத்தகம், யார் விவேகி? நீதிமொழிகள் 28வது அதிகாரத்தில், நீதிமொழிகள் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 7 வாசி. நீதிமொழிகள் 28:7. வேத பிரமாணத்தை கைக்கொள்ளுகிறவன் விவேகமுள்ள புத்திரன், போஜன பிரியருக்கு தோழனா இருக்கிறவனோ தன் தகப்பனை அவமானப்படுத்துகிறான். நீ போஜன பிரியனா அல்லது வேத பிரமாணம், தேவனுடைய வார்த்தையே என்னுடைய போஜனம் என்று எத்தனை பேர் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தேவ ஞானத்தை அறிந்திருக்கிறீர்கள்? இவர்களை தான் பேதுரு சொல்றாரு. வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன் யாரா? வேத பிரமாணத்தை கவனி. வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன் என்றால் வேதத்தின்படி வாழ்கிறவன். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானம். அந்த தேவ சித்தம் என்ன என்று அறிவதும், அந்த தேவ சித்தத்தை செய்வதும், அதுதான் புத்தி. அந்த புத்தியை அப்படியே சிந்தனையில் வைத்துக்கொண்டு அந்த அறிவிலே அந்த அறிவு அப்படியே நிலைத்திருக்கணும். உனக்கு புத்தி இல்லைடா, உனக்கு அறிவு இல்லை அப்படிலாம் கேள்வி கேட்பேன் இல்லையா? இதெல்லாம் உலக ஞானம், உலக புத்தி, உலக அறிவு. இவள் தான் உலகம் நின்று போச்சு. விவேகம்னா என்னென்னு உலகத்துக்கு தெரியாது. ஃபியூச்சர், நித்திய ஜீவனை குறித்த நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னா உலகத்துக்கு தெரியாது. அதை அறிந்தவன் தான் கிறிஸ்தவன். இதுதான் 4th டைமென்ஷனுக்குள்ளே வந்தவன். இவன் தான் 5th டைமென்ஷனுக்குள்ளே போகிறான். இந்த ஓய்கோனோமோஸ் என்பது தான் 4th டைமென்ஷன், 4வது பரிமாணம். உலகம் 3 பரிமாணத்தில் நின்றுச்சு.
ஆனால் 4வது பரிமாணத்துக்குள்ளே போகிறவன் தான் கிறிஸ்தவன், இதுதான் மனவாட்டி. இந்த 4வது டைமென்ஷன் தான் ஒய்கோனோமோஸ், அதுதான் விவேகம். விவேகம் என்பது நித்திய ஜீவனை பூமிக்கு இறக்கி வந்தது. நான் பரலோகத்துக்கு போவேன்னு சொல்கிறவன் பேய். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் சொல்கிறவன் பேய். ஆனால் நித்திய ஜீவனை இந்த பூமியிலே கொண்டு வந்து பூமியில இறக்கினவர் குமாரன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நித்திய ஜீவனை இந்த பூமிக்கு இறக்கி வந்தவன் தான் குமாரன். ஆக இந்த நித்திய ஜீவனிலே வாழ்கிறவன் தான் விவேகி. என் தேவன் எனக்கு கைமாறு கொடுப்பார், என் தேவன் இதில் மகிமைப்படுவார், எனக்கு எந்த ஒரு மகிமையே வேணாம், நீ எனக்கு நல்ல பேரே சொல்ல வேண்டாம், அந்த ஒரு எதிர்பார்ப்பே இல்லாமல், எனக்கு நீ நல்ல பேரை சொல்லணுன்ற எதிர்பார்ப்பே இல்லாமல் நன்மை செய்வதுதான் விவேகம். இவர்கள் தான் மனவாட்டி, இவர்கள் தான் ஆளுகை செய்கிறவர்கள். இந்த விவேகிகள் தான் முடிசூட்டப்படுகிறார்கள். எத்தனை சொல்றது புரியுது? இந்த விவேகி தான் முடிசூட்டப்படுகிறார்கள். அப்படின்னா வேத பிரமாணத்தை நீ கை கொள்ளணும். அப்போ 24 மணி நேரமும் உன்னுடைய டிஎன்ஏவெல்லாம் மாறி இருக்கணும். உன் உடம்புல, உன் நாடி நரம்பில், உன் ஸ்பிரிட்டில் தேவனுடைய வசனம் உன்னை போதித்து கொண்டே இருக்கணும். இவன் தான் விவேகி, இவன் தான் விவேகத்தோடு நடக்கிறவன். இங்கே கர்த்தர் சொல்றாரு பாருங்க. இப்போ மறுபடியும் வாசி பார்க்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அந்தப்படி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு. இப்ப கவனி, மனைவி எப்படிப்பட்டவளா? பலவீன பாண்டம். மனைவி எப்படிப்பட்டவளா? பலவீன பாண்டம். அப்ப புருஷர்கள் என்ன செய்யணும்? என் மனைவியினுடைய பலவீனம் என்ன? எந்த இடத்துல என் மனைவி கோபம் கொள்ளுவாள், எது என் மனைவிக்கு பிடிக்காது, எது என் மனைவிக்கு சங்கடத்தை கொடுக்கும், எது என் மனைவிக்கு சஞ்சலத்தை கொடுக்கும்லாம் உட்காந்து மனைவியை ஆராய்ச்சி பண்ணணும். இன்னைக்கு யாருக்காவது அந்த புத்தி இருக்கா? அந்த புத்திலாம் கிடையாது. மனைவி கூட நீ சண்டை போட்டுக்கின்னு, மனைவியை நீ திட்டிட்டு, மனைவியினுடைய இருதயத்தை நீ உடைச்சிட்டு நீ ஜபத்துக்கு வந்து நின்னா உன் ஜபத்துக்கு நான் பதில் கொடுக்க மாட்டேன். இதுதான் தேவன் இருக்கிற ஸ்டாண்டர்டு. ஏன்னா குடும்பத்தை ஒரு ஆணால் நடத்த முடியாது, ஒரு பெண்ணால் நடத்த முடியாது. கணவன் மனைவி சேர்ந்தது தான் குடும்பம். அப்போ ஜபத்துக்கு தடை வராதபடிக்கு உன் மனைவியினுடைய இருதயத்தை நீ உடைச்சிட்டு நீ எவ்வளவு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாலும் உன் ஜபத்துக்கு நான் பதில் கொடுக்க மாட்டேன். அப்ப ஜபத்துக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடே, உனக்கு உன் புத்திக்கு நல்லாவே தெரியும் இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் சரியில்லைன்னு. ஆனால் என் மனைவி இப்போ விரும்பிட்டா, என் மனைவிக்கு இப்போ வேணாம், இது செய்யாத, இப்படி வேணாம் அப்படின்னு சொன்னாக்கா என் மனைவி இப்போ உடஞ்சிடுவா. என் மனைவியை உடைச்சிலாம் வைக்கக்கூடாது. ஓகே, இதை நம்ம இந்த தவறை அல்லது இந்த சரியில்லாத இந்த ஒரு காரியத்தை எப்படி நம்ம மேற்கொள்ளலாம், எப்படி நம்ம சரி செய்யலாம் என்பதை முன்னாடியே பிளான் பண்ணிட்டு அந்த காரியத்தை மனைவியினுடைய மனசு உடையாதபடிக்கு ஜாக்கிரதையாக செயல்படுறான் பாருங்க, அவன் தான் விவேகி. ஏற்ற வேளையில் என் மனைவிக்கு போஜனம் கொடுக்கிறேன், என் மனைவி இப்போ இதை விரும்புகிறாள், அதெல்லாம் பண்ண முடியாது, போ நான் என் இஷ்டம், நீ வேலையை பார்த்து போ அப்படின்னு சொல்லிட்டு மனைவியை உடைச்சிட்டு போறானே, அவன் அல்ல விவேகி. மனைவி பலவீன பாண்டம். எதிலே பலவீனமாக இருக்கிறாள் இதை கண்டுபிடிக்கணும். சபையில் உங்களுக்கு எதுனா சகோதரிகளுக்கு புரியலன்னா வீட்டில் போய் உன் புருஷங்கிட்ட கேட்டுக்க, சபையில் கேட்காத அப்படின்னு பவுல் சொல்கிறாரு. அப்போ வீட்டில் போய் புருஷங்கிட்ட கேட்கணும் அப்படின்னா புருஷனுக்கு எவ்வளோ பெரிய வேதம் தெரியணும். வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன் விவேகி. அவன் இருதயத்துக்குள்ள ஞானம் நிறைந்திருக்கிறது, ஞானம் உள்ள இருதயம் அவனுக்குள்ளே இருக்கிறது. அவன் நித்திய ஜீவனுக்கு அடுத்த காரியங்களை செய்கிறான். புத்தியாய், எல்லாம் கவனிக்கிறீங்களா? புத்தி என்பது நல்லா கவனிங்க, தேவசித்தம் செவருப்பா, தேவசித்தம் நான் சேரம் பாருப்பா அப்படின்னு சொல்லி காட்டுறது புத்தி. ஆனால் இந்த விவேகம் என்பது முழுக்க முழுக்க தேவனுடைய நித்திய ஜீவன். அந்த 1000 வருட அரசாட்சியில் கிறிஸ்துவினுடைய ராஜ்யம் எப்படிப்பட்ட சந்தோஷமாக இருக்கும் என்பதை அறிந்த இந்த காலத்தை ஜெயித்தவர்கள். காலம், மனிதன் பாவம் செய்ததுமே காலத்துக்குள்ளே வந்துட்டான்.
காலத்துக்குரிய இந்த டைமில் இதை தான் செஞ்சு ஆகணும், என் மாம்சத்துக்கு அதுதான் பெருமைன்னு சொல்லி இந்த காலத்துக்குள்ளே வந்துட்டான். ஆனால் இந்த விவேகி காலத்தை ஜெயித்தவன், காலத்துக்கு அப்பாற்பட்டவன், நித்திய ஜீவனிலே வாழ்கிறான், பிதாவின் ராஜ்யத்தை இந்த பூமியிலே கொண்டு வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதை தான் புரிந்து கொள்ள வேண்டும். வரப்போகிற கிறிஸ்துவின் ராஜ்யத்தை போலவே இந்த ராஜ்யத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதுதான் நீங்கள் மனைவி கிட்ட விவேகத்தோட வாழ்ந்து கொள், அவள் உன் மனைவி. வாசிங்களா, நீங்கள் விவேகத்தோட அவளுடைய வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரத்துக் கொள்ளுகிறவர்கள் ஆனபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். எப்பா கவுனி, மனைவி என்ன பண்ணணும்? கனம் பண்ணணும். சொல்லுங்க, மனைவி என்ன பண்ணணும்? இது நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இந்த மாதிரியான உபதேசத்தெல்லாம் பரிசுத்த ஆவியில் நல்லா நிறைந்து தங்கள் மாம்சத்தை ஜெயங்கொண்டிருக்கிறாங்களா அவங்களுக்கு பிரசங்கிக்கணும். இந்த மாம்சத்தில் இருக்கிற பாரு, மனைவியை கனம் பண்ணு சொல்லி எனக்கு கனம் பண்ணு அப்படின்லாம் கணவனை போட்டு நச்சரிக்கிறது. இதனுடைய கான்செப்டே என்ன அப்படின்னா, இந்த கணவனுக்குள்ள தேவனுக்கு பயப்படுற அந்த பயம் முழுக்க தேவ ஞானம். அந்த தேவ ஞானத்துக்குள்ள பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்று அதில் பூர்ணப்பட்டு நல்லா அந்த தேவ பிரசன்னத்தில் இருந்து அந்த மனைவியையும் தான் குடும்பத்தையும் தன்னுடைய பிள்ளைகளையும் தேவனுக்கு பயப்படுற பயத்தில் நடத்தும் போது அங்கே என்ன செய்யணும்னா, மனைவிக்கு என்ன கனத்தை கொடுக்கணுமோ அந்த கனத்தை கொடுத்து பிரச்சனை இல்லாதபடிக்கு மனைவியினுடைய பலவீனத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். நான் எப்போவும் சொல்கிறேன், ஒரு 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 பெண்ணால் ஒரு பெண் தான் ஒரு குடும்பத்தை நடத்த முடியும். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். ஆனால் அதோடைய அஸ்திபாரமே யாரு அப்படின்னா தன் கணவன் மனைவி. கணவனுக்கு நல்ல தேவ அறிவு இருக்கணும். அந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னா அந்த கணவன் கர்த்தருக்கு பயப்படுற பயம், அதுதான் ஞானம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆக கணவன் பிளான் போடணும் தேவ சித்தத்தை. அந்த தேவ சித்தத்தை மனைவி செயல்படுத்த வைக்கணும். அதுக்காக மனைவியை கனப்படுத்தணும். மனைவியை அசிங்கப்படுத்தக்கூடாது. சில கணவன்மார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மனைவியை கண்டுக்கிறதே கிடையாது. நிறைய இடத்துல நிறைய பிரச்சனை என்னன்னாக்கா, இந்த ஆண் பெண் என்பது தான் கிறிஸ்தவமே. ஆண் என்பது தேவன், பெண் என்பது கிறிஸ்துவில் தான் மீட்பு. இந்த மனைவியை கனம் பண்ணுறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நல்லா புரிஞ்சுக்கணும். இதை தப்பாக புரிஞ்சுக்கின்னு போய் சண்டைலாம் போய் போடக்கூடாது. என்னதுன்னா, அந்த புருஷன் கர்த்தருக்கு பயப்படுற தேவனுக்கு பயப்படுற பயத்தில் வசன ரீதியாக அந்த குடும்பத்தை நடத்தின்னு போகணும். ஏற்ற வெல்ல போஜனம் கொடுக்கணும். அதில் மனைவியை வசனத்தின்படி என் குடும்பத்தை நான் நடத்துகிறேன், இந்த வேத வசனத்தின்படி என் பிள்ளைகளை நடத்துகிறேன், என் பிள்ளைகளுக்கு தேவையான என் பிள்ளைகளுக்கு போக வேண்டிய இந்த வழியை நடத்துகிறேன், இவங்க தான் வருகைக்கு போவாங்க. அவங்க என்ன செய்யணும்னா தன்னுடைய மனைவியை கனப்படுத்தணும். நல்லா சொல்கிறத புரிஞ்சுங்க. நான் பலமுறை சொல்லிட்டேன், இன்றைக்கி நிறைய பேர் கடன் பிரச்சனையில், குடும்பத்தில் போராட்டம், வியாதி, சண்டை, இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா மனைவியை கனப்படுத்த மாட்டான் அந்த புருஷன். இப்போ நிறைய ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எப்போ தெரியுமா, ஸ்கூலில் புள்ளிங்கோலாம் ரெடி ஆனாங்க. புள்ளிங்கோலாம் எப்போ தெரியுமா வந்தாங்க, என்னைக்கு ஸ்கூலை பாய்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூல் தனித்தனியாக பிரிச்சானுங்களோ, இந்த கோ எஜுகேஷன் எடுத்துட்டு பாய்ஸ் கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அதே மாதிரி காலேஜில் உமன் மென்னு என்னைக்கு பிரிச்சானுங்களோ அன்றைக்கே துன்மார்க்கம் பயங்கரமாச்சு. நல்லா கவனிங்க, ஒரு ஆணுக்குள்ளே இருக்கக்கூடிய வல்லமை, ஒரு பவர், அவனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய எல்லாமே ஒரு பெண்ணால் மட்டும்தான் வெளியே கொண்டு வர முடியும். இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, இந்த ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுச்சு தெரியுமா, உட்காந்து இந்த பிள்ளைங்க மேலே கவனம் வச்சு, பிள்ளைங்க என்ன பண்ணுவான், அதுலேயும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவான்னா போய் வேணும்னு பொம்பளை பசங்களை சீண்டி லவ் லெட்டர் கொடுப்பான், இல்லை வேறு ஏதோ பண்ணுவான். அவனுங்களை எப்படி கரெக்ஷன் பண்ணலான்றதெல்லாம் உட்காந்துலாம் இவங்க பண்ணுறதுக்கு திறமை இல்லாத இவன் என்ன பண்ணிட்டான கவனிங்க. எங்குமே சொல்கிறேன், உன்னை கவனிச்சிங்களா, இந்த பெண்கள் ஆண் பெண்ணை 2 பேரும் ஒன்றாவே வச்சு கரெக்டாக அதை மேனேஜ்மெண்ட் பண்ணணும். அங்கே இதில் தான் மீட்பு இருக்குது. என்னைக்கு துன்மார்க்கம் ஆம்பளை பசங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறமைகள்லாம் மண்ணோட மண்ணை எப்போ மகிழ்ச்சின்னா
இவங்க பிரிச்சானுங்க பாருங்க, கேர்ள்ஸ் ஸ்கூல் பாய்ஸ் ஸ்கூல் தனித்தனியாக பிரிக்கிறது. 2 பேரையும் ஒன்றா வச்சு கரெக்டாக மேனேஜ் பண்ணு. அங்கே இருக்கும் பாருங்க, எல்லா விதமான திறமைகளும் எல்லா விதமான வல்லமைகளும் அங்கே தான் இருக்குது. நம்ம ஆட்கள் நிறைய பேருக்கு தெரியல, இது என்னமோ பெரிய பாவம் மாதிரி பார்க்குறானுங்க. நல்லா கவனிங்களேன். நீதிமொழிகள் புத்தகம் ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க, 24:3 வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழி 24:3 வேகமாக எடுத்து வாசிங்க. வீடு வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். வீடு ஞானம். ஞானம்னா யாரு? புருஷன். அந்த வீட்டு தலைவன் கர்த்தருக்கு பயப்படுற பயம், தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்கணும். அந்த புருஷன் போடுற அந்த பிளானை மனைவி, அந்த வசனம் வாசி மறுபடியும், வீடு ஞானத்தினால் கட்டப்பட்டு விவேகத்தினால் நிலைநிறுத்தப்படும். ஞானம் என்பது இங்கே கணவன், இங்கே விவேகம் என்பது மனைவி. ஆக இந்த கணவன் என்ன செய்யணும் அப்படின்னா, மனைவியை விட்டு கொடுக்காம, அவள் என்னில் ஒருத்தி, நானும் என் மனைவியும் ஒன்று, நாங்கள் இசைந்திருக்கிறோம். ஆக கணவன் மனைவியை கனப்படுத்த தெரிய வேண்டும். என் மனைவியை எங்கேயுமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அவளுக்கு அறிவு இல்லை, அவளுக்கு புத்தி இல்லை, அவள் சரியில்லை, அவள் பண்ணுறதெல்லாம் இப்படி அப்படின்லாம் போய் வெளியே போய் குறை சொல்லக்கூடாது. இன்னைக்கு எல்லா குடும்பத்திலையும் சாபங்கள் இருப்பதற்கு காரணம் என்னன்னா, மனைவியை பற்றின குறை. ஏற்ற வேலையில் என் மனைவிக்கு என்ன போச்சு, 2 பேர் இசைந்திருக்கணும். ஏற்ற வேலையில் என் மனைவிக்கு எப்படி என்னையே நான் கொடுக்க வேண்டும், இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மனைவி பலவீன பாண்டம் என்பதை நன்கு அறிந்து அவளுக்கு ஏற்ற வேலையில் போஜனம் கொடுக்கணும். என் பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்யணும், என்னுடைய கணவன்மார்களுக்கு நான் என்ன செய்யணும், இப்படி கணவன் தேவனுக்கு பயப்படுற பயத்தில் அவன் இருப்பானே ஆனால், அந்த விவேகம் அவனுக்குள்ளே இருக்குமே ஆனால், அந்த குடும்பத்தை நித்திய ஜீவனுக்கு நேராய், உங்களோட கூட இவர்களும் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுவர்கள் ஆனபடியினால் அவரை கனப்படுத்துங்கள். ஆக இந்த விவேகம் என்பது நித்திய ஜீவன். நித்திய ஜீவனை இந்த பூமியில இறக்கி வந்து இந்த பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்திலே வாழ்வது, கைமாறு கருதாமல் கிறிஸ்துவை போல அகாபே அன்பு கூறுவதுதான் ஓய்கோனோமோஸ். இவர்கள் தான் என்னவா மாறுறாங்க? கத்திஷ்டமி. சொல்லுங்க, என்னது? கத்திஷ்டமி தான் மணவாட்டி. கத்திஷ்டமி எல்லாவற்றின் மேலும் ஆளுகையை தேவன் கொடுக்கிறார். இப்போ நல்லா கவனிங்க, நமக்கு தேவையானதில் என்ன தெரியுமா? பிறர் மேல் அன்பு கூறுகிற அந்த அகாபே அன்பு. இப்போ இந்த ஆளுகை தான் விவேகம். இந்த ஆளுகை என்பது எதிர்காலத்தை குறித்த, நாளைக்கு என்ன நடக்கும் அல்லது ஒரு சம்பவம் நடக்குது, அந்த சம்பவத்தை நடக்கிறதுக்கு முன்னாடி இது எப்படிப்பட்ட விளைவுகளை கொடுக்கும், இது எப்படிப்பட்ட விளைவுகளை கொடுக்கும். இங்கே பேச்சு ஆரம்பித்தோம் அப்படின்னா, ஏன்னா இந்த கோபம் எங்கே ஆரம்பிக்குது? பேச்சில். இந்த பேச்சு பேசுறதுல, ஏன் இந்த பேச்சில் கோபம் ஆரம்பிக்குதுன்னா, அங்கே இச்சை இருக்கிறது. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இச்சை இருக்குது. உலக ஞானம், இவன் பேசுவான் பாருங்க, அவ்வளோ ஞானத்தை பேசுவான், அதெல்லாம் காது குத்தே கேட்கக்கூடாது. உலக ஞானம் இச்சை. அந்த இச்சையிலிருந்து பேச்சு வெளியே வருகிறது. அந்த பேச்சு கோபத்தை உண்டாக்கும், கோபம் சண்டையை உண்டாக்கும். சண்டை என்ன ஆகிடும்? அவள் தான் இவங்க வந்து பகையை உண்டாக்கி இதெல்லாம் வேறு பிரிஞ்சு காணப்படும். ஆனால் தேவ ஞானத்தில் இருக்கிறவன் குளிர்ந்த மனம் உள்ளவன். என்ன மனம் உள்ளவன் சொல்லுங்க, எல்லாம் வாய்த்த சொல்லு. என்ன மனம் உள்ளவன்? குளிர்ந்த மனம் உள்ளவன். இவன் தான் விவேகி. இவன் என்ன பண்ணும்? சண்டையே அங்கே வராது, அந்த குடும்பத்தில் சண்டையே இருக்காது, காரணமே சொல்ல மாட்டான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி சண்டை போட்டுக்குன்னு பேசாமல் இருப்பாங்க. கணவன்மார்கள் என்ன செய்வாங்கன்னா, என் பொண்டாட்டி பேச மாட்டான், நீ நான் யாருன்னு காட்டுறேன்னு சொல்லி இவங்களும் வீராப்பு. நான் சொல்கிறத கவனிங்க, சூரியன் நான்லாம் என் பொண்டாட்டிக்கிட்ட கெஞ்சுன்னு கெஞ்சுவேன் தெரியுமா. சப்போஸ் சண்டை கண்டை வந்துருச்சுன்னா, ஏதோ ஒரு சம்திங், ஏதோ ஒரு மனஸ்தாபம், ஏன்னா கெஞ்சுவேன், நான் தான் போய் முதல்ல பேசுவேன். என் மனைவி நான் கனம் பண்ணுவேன், நான் தெளிவாக பேசுகிறேன். நான் ஏன் தெரியுமா? நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, கணவன் மனைவியில தான் மீட்பு இருக்கு. ஞானம், புத்தி, அறிவு, விவேகம் எல்லாம் இணைஞ்சிருக்கணும். சில கணவன்மாரெலாம் பயங்கரமாக வீராப்பு காட்டின்னு போவாங்க. நல்லா கவனிங்க, அந்த சண்டை வரத்தே எதுக்கு அப்படின்னாக்கா,
கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரத்துக்காகத்தான். அதில் கணவன் தான் என்ன செய்யணும் அப்படின்னா, மனைவி கிட்ட போய் நின்று கெஞ்சணும், சமாதானத்துக்கு நேரம் நிற்கணும். அதுதான் ஞானம். மனைவி கிட்ட நீ தோத்துட்ட அப்படின்னா நீ வாழ்க்கையில் ஜெயிச்சிட்ட. நான் சொல்கிறது புரியுதா? மனைவி கிட்ட எவன் ஒருத்தன் தோக்குறானோ அவன் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டான். அந்த மனைவி உனக்கு எப்படி இருக்கணும்னா நீ கம்பேர்லாம் பண்ணக்கூடாது. அதுதான் விவேகம். என் தேவன் கொடுத்த மனைவி. நான் சொல்கிறது புரியுதா இல்லை? எத்தனை புரியுது? மனைவியை கனம் பண்ண தெரியணும். எந்த வீட்டில் ஒரு புருஷன் மனைவியை கனம் பண்ணுறானோ அந்த குடும்பத்தில் ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் எல்லாம் தானாக வரும். நான் ரகசியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ரொம்ப முக்கியமானது. ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு மனைவி கணவனுக்குள்ளே சண்டை வந்துச்சுன்னா சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள 2 பேரும் சமரசம் ஆயிடணும். அதுதான் ஒய்கோனோமோஸ். அவங்க தான் ஆளுகைக்கு போகிறவன் தான் இதை செய்வான். தேவைப்பட்டா பொண்டாட்டி காலில் கூட விழுந்து மன்னிப்பு கேட்டு சமரசம் ஆயிடு. அந்த பயம் இருக்கணும். அதுதான் தேவ ஞானம். மனைவி பலவீன பாண்டம். சில விஷயத்தை பொம்பளைங்க எல்லாம் முடிவு எடுத்தாங்கன்னா தப்பாக இருக்கும். அவங்களுக்கு நிறைய வெளியே போயிட்டு எல்லா இடத்துலையும் போய் நின்றுலாம் பண்ணிலாம் அந்த ஒரு விவேகம் இருக்காது, அந்த அறிவு இருக்காது. அவங்க எடுக்கிற முடிவுகள்லாம் வேற மாதிரி இருக்கும். அப்போ புருஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நல்ல குடும்பத்தை பிளானிங் கொடுத்துடணும் மனைவி கிட்ட. இப்படிலாம் பண்ணணுமா, அப்படியே செய்யணுமா. சபையில் சகோதர சகோதரிகளுக்குள்ள ஒரு பகையும் இருக்கக்கூடாது. எல்லாருக்குள்ளேயும் ஒரு தெய்வீக அன்பு இருக்க வேண்டும். நான் உங்களை அன்பாய் சொல்லுகிறேன், மனைவியை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். எதெல்லாம் மனைவியை நல்லா மனதை குளிரப்படுத்தலாம், எந்தெந்த விஷயத்தில் மனைவிகள் குளிருவார்கள். விவேகி குளிர்ந்த மனம் உள்ளவன். யார் யாருக்கு இளைப்பாறுதலை கொடுக்கலாம் என்பதை யோசிப்பவனே விவேகி. நீ புரிந்து கொள்ளுங்கள். மனைவியை பகைச்சிட்டு மனைவி கூட சண்டை போட்டுக்கின்னு இதெல்லாம் மனவாட்டிக்கான அடையாளம் அல்ல. கணவன் மனைவி உறவில் தான் மீட்பு இருக்கிறது. அன்பானவர்களே, குடும்பம் தேவனுக்கு தேவை. குடும்பம். இந்த விவேகி தான் ஆளுகைக்கு போகிறான். அவன் எதிர்காலத்தை குறித்த சரியான கணிப்பு உடையவன், முன் ஜாக்கிரதை உடையவன். அடுத்தது என்ன நடக்கணும் இங்கே கணிப்பான். ஒரு சம்பவம் நடக்குது. ஐயோ, இந்த விவேகி என்ன செய்வான் தெரியுமா? ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுவான். இவனே விவேகி. நீதிமொழிகள் 22:3 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 22:3. விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான். ஆபத்து வராது இந்த விவேகிக்கு ஆபத்து வராது. ஏன்? அடுத்தது என்ன நடக்கும், நான் எங்க போறேன், இந்த ஆபத்து வரும் என்பதை கரெக்டா கணிக்கக்கூடியவனே விவேகி. இந்த விவேகி ஆபத்து வரும், என் வீட்டில் பிரச்சனை வரும், எனக்கு என் மனைவிக்கு சண்டை வந்துடும், இந்த பேச்சை பேசுறேன், எனக்கு என் மனைவிக்கு சண்டை வந்துடும், கரெக்டா கட் பண்ணி அந்த ஆபத்து வராதபடி தடுத்து, அல்லது என் சகோதரர்களுக்கு மத்தியிலே ஒரு பிரச்சனை வந்துடும், ஆபத்து வருவதை தடுத்து இவன் முன் ஜாக்கிரதை உடையவன், நித்திய ஜீவனிலே வாழ்கிறவன், ஜெயங்கொண்டவன் இவனே விவேகி. ஜெயங்கொண்டவன் தான் விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான். பேதைகளோ நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். இந்த பேதைகள் தண்டிக்கப்படுறாங்க. நான் சொல்றது நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். விவேகம் என்பது தேவனுக்கு பிரியமாய் செயல்படுத்துவது. நான் உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், தேவஜனமே, இந்த ஞானம், புத்தி, அறிவு இவைகள் நமக்குள்ளே என்றென்றைக்கும் செயல்பட்டு விவேகத்துக்குள்ளே நாம் செயல்பட வேண்டும். இந்த விவேகம் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்குமே ஆனால் அவனை தேடி ஐஸ்வர்யம், புகழ், பொண்ணு, பொருள் எல்லாம் தானாக வரும். நான் சொல்கிறத கவனிக்கிறீங்களா? இந்த விவேகம் என்பது என் ஜனங்களுக்குள்ளே எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல், என் குடும்பத்தில் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் ஒரு தெய்வீக சமாதானம், குளிர்ந்த மனம், குளிர்ச்சி, அந்த ஒரு சில்னஸ், அங்கே ஒரு ஹீட் ஆகக்கூடாது. கோபம் ஹீட்டை உண்டாக்கும். இப்போ சில பேருக்கு திடீர்னு உடம்பு நல்லா இருக்கும், திடீர்னு உடல் பாதிக்கப்படும். ஏன் பாதிக்கப்படுதுன்னா, சக்குன்னு அவங்க யாரு மேலேயே கோபத்தை வச்சுட்டு இருப்பாங்க. அந்த கோபத்தை வச்சு நினைக்க என்ன செய்யும் அப்படின்னா, அவங்க உடம்புக்குள்ளே நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு வியாதிகள் உண்டாகும். ஏன் இப்போ நிறைய கிட்னியில் கல், அவங்களுக்கு இரக்கமே இருக்காது. கிட்னியில் கல் இருக்குது, கிட்னி பிரச்சனைனா இரக்கம் இருக்காது. கல்லீரல் பிரச்சனை, அவங்களுக்கு பசி எடுக்காது. ஒரு சில நிறைய பிரச்சனைகள் வருதுனாக்கா அவங்களுக்கு சுபாவ ரீதியாக பார்த்தீங்கன்னா நல்ல இறுதி ஆத்மாவில் ஒரு நல்ல ஒரு ஆத்ம மீட்பு இருக்காது.
அதே போல் சில பேருக்கு தலை சுத்தம், அப்படியே மைண்ட் எருப்பட்டு அப்படியே பைத்தியம் மாதிரி சுற்றி நிற்பாங்க, அவங்களுக்கு சரியான புத்தி இருக்காது. இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் அட்டாக். இன்றைக்கி நமக்கு வரக்கூடிய எல்லா வியாதிக்குமே காரணம் நம்முடைய கேரக்டர், நம்முடைய குணாதிசயங்கள் என்பதை நாம் சரியாய் பார்த்தோம். ஆக இந்த விவேகி என்பவன் எப்படிப்பட்டவன்னா, ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான். அவன் குளிர்ந்த மனமுள்ளவன், தன் சகோதரர்களுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறவன். இவன் என்ன செய்வான்னா, தேவ ராஜ்யம் இங்கே வர வேண்டும் என்று சொல்லி வாழ்கிறவன். இப்போ உதாரணத்தில் கவனிங்களேன், இப்போ எகிப்திலே பயங்கரமான ஒரு பஞ்சம் வரப்போகுது என்பதை பார்வோனுக்கு ரெட்டிப்பான சொப்பனத்தின் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்தார். அங்கே வந்த பானபாத்திரக்காரனுக்கு செக்குன்னு ஞாபகம் வந்து, ஆமாம் சுயம்பாகியின் தலைவனா அவன் என்ன பண்ணுறான்னா, அவன் அந்த கனவு அந்த சொப்பனை வெளிப்படும் போது வெளிப்படுத்தி காண்பிக்கிறான். ஆமாம், சிறைச்சாலில் ஒருத்தர் இருக்கிறான், ஒரு எபிரிய பிள்ளையாண்டான் இருக்கிறான், அவன் தான் இந்த சொப்பனத்துக்குள்ள விளக்கம் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னதுமே சொப்பனத்தை இந்த பார்வோனுக்கு நல்லா கவனிங்க, இங்கே யோசேப்பை விளக்கப்படுத்தி காட்டுறார். அப்படி விளக்கப்படுத்தி காட்டினதுமே வரப்போகிற எதிர்காலத்தை குறித்த ஒரு கணிப்பு. நல்லா கவனிக்கணும், எதிர்காலத்தில் 7 வருஷம் நல்ல செழிப்பு வரப்போகுது, 7 வருஷத்துக்கு அப்புறம் பயங்கரமான பஞ்சம் வரப்போகுது. அந்த 7 வருஷத்தில் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் சாக போகிறார்கள் போஜனம் இல்லாமல் என்பதை யோசேப்புக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அதனுடைய விளக்கத்தை யோசேப்பு வெளிப்படுத்துகிறார். அப்படி வெளிப்படுத்தும் போது வரப்போகிற எதிர்காலத்தில் நல்லா கவனிங்க, இந்த விவேகி என்பவன் ஞானம் உள்ளவன், இருதயத்தில் தேவ ஞானமுடையவன். இந்த விவேகி என்ன செய்யணும் அப்படின்னா, இவன் தான் என்ன பண்ண, ஆளுகை செய்கிறான். இந்த விவேகித்தான் ஆளுகைக்கு போகிறான். இயேசு ராஜாவுக்கு மனவாட்டி தேவை, ராஜாத்தி தேவை. அது ஆளுகை செய்கிற மனம், அது எல்லாருக்கும் கொடுக்கிற மனமாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற இருதயம், நீ கைமாறு கருதாமல் மனம் ஒப்பி எல்லாருக்கும் நன்மை செய்யணும். அங்கே யோசேப்பு அந்த சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லும்போது சொல்லுவார் பாருங்க, எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 41வது அதிகாரம். ஆதியாகமம் 41வது அதிகாரத்தில் 29 வாசிப்பாக்கலாம், வேகமாக வாசி. 29 வாசிங்க. எகிப்து தேசமெங்கும் பரிபூரணமான விளைவு உண்டாயிருக்கும் 7 வருஷம் வரும். அதன் பின்பு பஞ்சம் உண்டாயிருக்கும் 7 வருஷம் வரும். அப்பொழுது எகிப்தின் தேசத்தில் அந்த பரிபூரணமெல்லாம் மறக்கப்பட்டு போம். அந்த பஞ்சம் தேசத்தை பாழாக்கும். வரப்போகிற மகா கொடுமையான பஞ்சத்தால் தேசத்தில் முன்னிருந்த பரிபூரணமெல்லாம் ஒழிந்து போம். இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு ரட்டித்தது. ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. அல்லேலூயா சொல்லாமா? யார? விவேகம். அன்பான தேவ ஜனமே, ஓய்கோனோமோஸ் டியூலோஸ் தன்னுடைய எஜமானுக்கு அடிமையாக இருந்து அன்னைக்கு உலக வல்லரசு எகிப்து, அந்த தேசத்தை எல்லாம் காப்பாற்ற வேண்டுமேனால் அவனுக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்று கணித்து விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான். வரப்போகிறது ஆபத்து, ஜனங்கள்லாம் சாக போகிறாங்க. அப்போ என்ன பண்ணணும்னாக்கா, இந்த ஆபத்தில் போய் சிக்கி தவிக்காதபடிக்கு அந்த ஜனங்கள் எல்லாம் மீட்க வேண்டுமேனால் விவேகமுள்ள ஒரு மனுஷனை, அவன் இருதயத்துக்குள்ள தேவ ஞானம் இருக்க வேண்டும். விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷன், அவன் இருதயத்துக்குள்ள ஞானம், இருதயத்தில் ஞானம் உள்ளவனே விவேகி என்னப்படுவான். ஆமேனா? அந்த ஞானம் என்பது தேவனை குறித்த பரிபூரணம். இப்போ நல்லா கவனிங்க, உடனே அவன் சொல்றான், இப்படி பார்வோன் செய்து தேசத்தின் மேல் விசாரணைக்காரரை வைத்து பரிபூர்ணமுள்ள 7 வருஷங்களில் எகிப்து தேசத்திலே விளையும் விளைச்சலில் 5இல் 1 பங்கை வாங்கும்படி செய்வாராக. அவர்கள் வரப்போகிற நல்ல வருஷங்களின் விளையும் தானியங்களை எல்லாம் சேர்த்து பட்டணங்களில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு பார்வோனுடைய அதிகாரத்துக்கு உள்ளாக தானியங்களை பத்திரப்படுத்தி வைப்பார்களாக. தேசம் பஞ்சத்தினால் அழிந்து போகாதபடிக்கு. எல்லாம் கரந்திராமன் சொல்லுங்க பார்க்கலாம். தேசம், இந்த உலகம் பஞ்சத்தினால் அழிந்து போகாதபடிக்கு. எப்பா கவனிங்க, தேவனுடைய அகராதியில மரணம் என்பதே கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்கினார். மனுஷன் வாழ வேண்டும் என்பது தேவ நோக்கம், மனுஷன் சாக வேண்டும் என்பது பிசாசினுடைய நோக்கம். யாரில் எந்த மனுஷமெல்லாம்
யாரெல்லாம் என் ஜனங்கள் வாழணும், நீங்க நல்ல மனம் குளிரணும், தேவன் உங்க மேல பிரியமா இருக்கிறார், உங்க மனம் குளிரட்டும், உங்களுக்கு என்ன தேவையா இருக்கிறது, நான் என் மனமு வந்து செய்கிறேன், என்கிட்ட அப்படி செய்யும் போது ஏதாவது குறை சொன்னீங்கன்னா நான் திருத்திக்கிறேன். இதுதான் ஆளுகை செய்கிற விவேகி, இதுதான் மனவாட்டி. தேசத்துல பஞ்சத்தினால ஜனங்கள் சாகக்கூடாது, என் ஜனங்களுடைய மனம் வேகக்கூடாது, என் ஜனங்களுடைய இருதயம் தேவைகளினாலே புலம்பக்கூடாது. அப்போ ஜனங்களை அந்த எதிர்காலத்தை கணிச்சு முன் ஜாக்கிரதையோட கணிச்சு அங்கே இப்போ ஜனங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லி போஜனம், ஏற்ற வேலையில் போஜனம் கொடுக்கிறவங்க தான் இயேசு கிறிஸ்துடைய மனவாட்டி. அவங்க தான் சீயோன் எருசலேமுக்குள்ளே போய் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஆளுகை செய்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு மனவாட்டி என்றால் கணவனும் மனைவியும் ஒரே சரீரம். இயேசு கிறிஸ்து எப்படி அகாபே அன்பு கூர்ந்தாரோ அதே போல யாரெல்லாம் அன்பு கூர்ந்து கைமாறு கருதாமல் ஒரு குறை சொல்ல மாட்டாங்க. அப்போ பார்வோன் யோசேப்பை குறித்து சொல்றாரு. 38-39 வாசிங்க. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. அல்லேலூயா. இந்த விவேகம் என்பது முன் ஜாக்கிரதையாய் செயல்படுவது, ப்ரூடன்ட், முன் ஜாக்கிரதையாய் செயல்படுவது, நல்ல தேவ ஞானத்தில் எதிர்காலத்தை கணிப்பது. இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ன பண்ணுறதுலாம் நிறைய பேருக்கு கணிக்கிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அதுக்கு வேறு ஒன்றுமே வேணாம், நீங்கள் வேத பிரமாணத்தை கை கொள்ளுங்க, வேத பிரமாணத்தை நல்லா தியானம் பண்ணுங்க, வேதத்தை வாசிங்க, நல்ல தேவ சமூகத்தில் வேதத்தின் ரகசியங்களை உட்காந்து நல்லா கற்றுக்கொள்ளுங்க. எதிர்காலத்தை குறித்த கணிப்பு வந்துடும். இவங்களுக்கு என்ன தேவை இருக்குது, இன்னும் 10 நிமிஷத்தில் இவங்களுக்கு என்ன நடக்கும், இவங்களுக்கு பசியாக இருக்கிறாங்களே, இவங்க தாகத்தோடு இருக்கிறாங்களே, இவங்க தேவையோடு இருக்கிறாங்களே, கரெக்டாக அவங்களை கணிச்சு போய் சேராம்பர், அவன் தான் மனவாட்டி. எனக்காக உன்னை என் தேவன் வைத்திருக்கிறார், இதை அறிந்து கொண்டு செயல்படுகிறவனே விவேகி. எனக்காக உன்னை வைத்திருக்கிறார், எனக்கு நீ உண்டு, நான் அனாதை அல்ல, என் தேவன் எனக்கு உறவை கொடுத்திருக்கிறார். என் சகோதரனே, என் சபையே, நம்ம எல்லாரும் சகோதர சிநேகம் உடையவர்களாக இருக்கிறோம். இந்த சகோதர சிநேகம் உடையவர்களாக இருந்துதான் என்ன பண்ணனா, எனக்காக உன்னை வைத்திருக்கிறார், உனக்காக என் உயிரையே கொடுக்கிறேன் என்பதுதான் இந்த யோசேப்பு. நல்லா கவனிங்க. இப்போ இஸ்ரவேல் முழுக்க தேவ ஜனங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒன்று கூட்டப்பட்டிருக்கிறார்கள். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறிருக்கிறது. தாவீது ராஜா சீயோன் எருசலேம் என்ற மகிமையெல்லாம் கண்டுபிடிச்சு எருசலேமை ஒருமிக்க சேர்த்து தேவனுடைய ஞானத்தினாலே இந்த வார்த்தைக்கு நேராக ஜனல் நடத்தி கொண்டிருக்கிறார். இப்போ தாவீது ராஜா மரிக்க போகிறார். இப்போ சாலமோன் ராஜா இப்போ வந்து ஆட்சியில் பொறுப்பேற்கிறார். ஆட்சி பொறுப்பேற்க சாலமோன் ரெடியா இருக்கிறார். இப்போ ஆண்டவர் சாலமோனுக்கு தரிசனமாகி, சாலமோனே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பார். சாலமோன் என்ன தெரியுமா சொல்லுவார், ஆண்டவரே எனக்கு உம்முடைய ஜனங்களை நியாயம் விசாரித்து ஏற்ற வேளையில் அவர்களுக்கு என்னென்ன தேவை என்பதை விசாரித்து, என்ன எல்லா மனுஷனும் பாவத்தில் இருக்கிறான், பாவம் செய்வான், இப்போ நான் உம்முடைய தேசத்துக்கு ராஜாவாய் வந்திருக்கிறேன், நீர் நீதி உள்ள தேவனாய் அன்புள்ள தேவனாய் அன்புள்ளவராய் இருக்கிறீர், அன்பே உருவாயிருக்கிறீர், உம்முடைய ஜனம் இந்த இஸ்ரவேல், இவர்களுக்காக உம்முடைய குமாரனாகிய இயேசுவையே நீர் கொடுத்திருக்கிறீர் உலகத்தோடுறதுக்கு முன்னாடியே. அதனால உம்முடைய ஜனங்களுக்கு ஏற்ற வேளையில் போஜனம் கொடுக்கும்படியாய் அவர்களை விசாரிக்கிற ஞானத்தையும் புத்தியையும் விவேகத்தையும் எனக்கு தாரும். இவங்க தான் ஆளுகை செய்கிற மனவாட்டி. மனவாட்டி என்று சொல்லுவது கொடுக்கிறது. கொட்டுக்கினே இருப்பாங்க, ஒரு டிராப் சொல்லி காட்ட மாட்டாங்க. எவ்வளவு குறை சொன்னாலும் திருத்திக்கினே இருப்பாங்க, கரெக்ஷன் பண்ணிக்கினே இருப்பாங்க. இவங்க தான் வருகைக்கு போவாங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், நீ வந்து உனக்கு செல்வத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் உன் எதிரியுடைய உயிரையும் கேட்காம விவேகத்தை கேட்ட பாடுறா சாலமோன். நல்லா கவனிங்க. நீ விவேகத்தை நீ அடைஞ்சிட்டுனாவே உனக்கு ஐஸ்வர்யம் பேர் புகழ் எல்லாம் தானாக வரும். நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம், படிக்க வச்சு +2 முடிச்சதுமே ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் கோர்ஸை சேர்த்து நல்லா காசு பணம் சேர்த்து என்ன பண்ண போகிற,
ஒரு நல்ல தாய் தகப்பன், ஒரு நல்ல ஆவிக்குரிய தாய் தகப்பன், ஒரு ஞானமுள்ள தகப்பன் என்ன தெரியுமா செய்வான்? தான் பிள்ளை எடுத்துமே நேராக பைபிள் காலேஜில் விட்டுட்டு நல்ல ஞானம், புத்தி, அறிவு, தேவ ஞானம், தேவ புத்தி, தேவ அறிவு, தேவ விவேகத்துக்குள்ள அவனை நடத்தி அதுக்கப்புறம் எத்தனை போய் ஒரு செக்குலர் காலேஜில் சேர்த்து படிக்க வைக்கணும். அதுதான் ஒரு உண்மையான ஆவிக்குரிய ஒரு தகப்பனுடைய ஒரு பொறுப்பு. ஏன்னா இவன் இதை பெற்றுக்கணும்னா ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் இதை கொடுத்து விவேகம் வந்துருச்சுன்னா, விவேகம் என்பது கொடுப்பது, ஏற்ற வேலையிலே இந்த உலகத்துக்கு ஊழியம் செய்வதையா, தம்முடைய சபையாருக்கு ஊழியம் செய்வது. எடுத்து வாசிங்க பல 2 நாளாகமத்தின் புத்தகம் 1வது அதிகாரத்தில், 2 நாளாகமம் 1வது அதிகாரம். அங்கே நமக்கு நேரம் இல்லை, அந்த வசனத்தை எப்படி தெரியுமா வாசிக்கணும்? 10ஆம் வசனத்தை வாசி, 1:10 வாசி பார்க்கலாம். 2 நாளாகமம் 1:10 வாசிங்க. இப்பொழுதும் நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமா இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும் ஏராளமாய் இருக்கிற இந்த உம்முடைய எல்லாம் சொல்லுங்க, யாருடைய ஜனம்? சொல்லு, யாருடைய ஜனம்? உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார்? எல்லாம் ஆமென் சொல்லு. என் தேவன் கொடுத்த என் மனைவி, நான் பலமுறை சொல்லிட்டேன், இவள் என் மனைவி என்று சொல்றவ திருடன், இவர் என் கணவன் சொல்றவ திருடி. என் தேவன் கொடுத்த மனைவி என்று சொல்லுகிறவன் உத்தமன், என் தேவன் கொடுத்த கணவன் என்று சொல்லுகிறவன் உத்தமன். அப்பதான் தேவனுக்கு பயப்படுற பயத்தில் ஏற்ற வேலையில் நீ போஜனம் கொடுப்பாய், அவருடைய தேவை என்ன என்பதை அறிந்து கொடுப்பாய். அங்கே சொல்றார், அங்கே தேவன் ஏராளமாயிருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் ஆண்டவரே? விசாரிக்க நல்ல கவனி, ஏற்ற வேலையில் போஜனம் கொடுக்கும்படி விசாரிக்கத்தக்கவன் யார் ஆண்டவரே? எத்தனை பேர் புரிஞ்சு போச்சு? ஆமென் சொல்லாமா? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி, இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியாலும் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞரின் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேளாமல் நான் உன்னை அரசால பண்ணின என் ஜனத்தை, எல்லாரும் சொல்லு, என் குடும்பம் என் தேவனுடைய ஜனம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்களா பிளான் பண்ணி உங்கள் மனைவியை உருவாக்குனீங்க? நீங்களா பிளான் பண்ணி உங்கள் கணவனை உருவாக்குனீங்க? நீங்களா பிளான் பண்ணீங்க உங்கள் குடும்பத்தை? எல்லாம் யாருடைய ஜனம்? என் தேவனுடைய ஜனம். சொல்லுங்க, யாருடைய ஜனம்? யாருடைய ஜனம்? என் தேவன் கொடுத்த மனைவி, என் தேவன் கொடுத்த பிள்ளைகள், என் தேவன் கொடுத்த சபை, என் தேவனால் கொடுக்கப்பட்ட சகோதர சகோதரிகள். இந்த ஞானம், இந்த விவேகம் உனக்கு வந்துருச்சுன்னா அங்கே கர்த்தர் சொல்றாரு பாருங்களேன், வாசி. என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடியினாலும். எதை கேட்டாரு அப்ப சாலமோன்? எதை கேட்டாரு? விவேகத்தை கேட்டார். என்னது? அடுத்தது என்ன நடக்கும்? என் சபையாரை, என் ஜனங்களை, என் இஸ்ரவேல் வீட்டாரை என் தேவனுடைய நீதிக்கு நேராக எப்படி நடத்தலாம் என்கின்ற விவேகம். எல்லாரும் ஆமென் சொல்லு. என்ன கேட்டாரு? விவேகத்தை அவர் கேட்டார். அப்ப நீ விவேகத்தை கேட்டபடினாலும் ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல், நல்ல கவனி, உனக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் கொடுத்துட்டேன். ஞானம் என்ற என்னதுங்க? தேவனுக்கு பயப்படுற பயம், அவருடைய பிரமாணத்துக்கு பயப்படுற பயம். விவேகம் என்பது அந்த ஞானத்தின் பாதையிலே நடத்துவது, தேவனுக்கு பிரியமான பாதையில் நடத்துவது. ஆக ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்காகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன். கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோமா? எல்லாருமே தேவனுக்கு கரங்களை தட்டி மகிமை செலுத்துங்க உற்சாகமாய். அப்பாவுக்கு சோதரம். இந்த சாலமோன் கேட்டது என்ன கேட்டார்? விவேகத்தை கேட்டார். என்னது? ஏற்ற வேளையிலே உம்முடைய ஜனமாகிய எனக்காக நீர் கொடுத்த உம்முடைய ஜனமாகிய உம்முடைய பிள்ளைகளை நான் விசாரித்து அவர்களுக்கு நல்ல சம்பத்தை, அவர்களுக்கு நல்ல ஒரு சமாதானத்தை கொடுத்து வாழ வைக்க வேண்டிய ஞானம், அந்த புத்தி, அந்த அறிவை எனக்கு தாரும் என்று கேட்டபோது, அப்போ சாலமோன் என்ன கேட்ட? நான் கொடுக்கணும் ஆண்டவரே. ஆமேனா? நான் கொடுக்கணும் ஆண்டவரே. என் தேவனே, நான் என் ஜனங்களுக்கு என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ணணும்? கொடுக்கணும். எல்லாம் கவனிக்கலாம். என் ஜனங்களுக்கு என்ன பண்ணணும்? கொடுக்கணும் ஆண்டவர். என்னையே நான் கொடுக்கணும் ஆண்டவரே. என்னையே பிள்ளைங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்து வளர்க்குங்க, கொடுக்க சொல்லி கொடுங்க. இதுதான் விவேகம். இந்த விவேகத்தை தான் நீங்கள் சாலமோன் என்ன பண்ண கேட்குறாரு. அப்போ சொல்கிறாரு,
நீ கேட்காத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் நான் உனக்கு தருவேன். பிள்ளைங்களுக்கு இந்த விவேகம் வந்துருச்சுன்னா காலையில் 5 மணிக்கு ஜெபம்னு சொல்லி கொடுக்கணும். பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுறது, நல்லா தூங்குறாங்க. இந்த பிள்ளைங்களுக்கு தேவ சமூகம் தான் முக்கியம்னு சொல்லி கொடுக்கணும். இன்னைக்கு எல்லாம் வேலை, நல்லா படிக்கணும், இந்த மைண்ட்லேயே செட் பண்ணி வச்சு உட்காந்துன்னு பிள்ளைங்களை விட்டீங்க. அந்த பிள்ளைங்களுக்கு 5 மணி ஜெபமா, 5 மணிக்கு ஜெபத்தில் 5 மணிக்கு ஜெபம் பண்ண வேண்டிய உங்களுடைய கடமை. உட்காந்து நல்லா பாடல் கற்றுக்குங்க, நல்லா உட்காந்து வேதத்தை கற்றுக்கொள்ளுங்க, தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணிங்கன்னு சொல்லி அந்த முழு குடும்பத்தையும் இந்த விவேகி தான் நடத்துவான். முழு குடும்பத்தின் மேலே பாரப்பட்டு தன் பிள்ளைகளை, தன் மனைவி, பிள்ளைங்க எல்லாருமேலே அந்த விவேகம் இருக்கோம்னா நித்திய ஜீவனுடைய அந்த பார்வையில் தன் குடும்பத்தை நடத்துகிறான் பாருங்க, அவன் தான் விவேகி. அப்போ தேவன் சொல்லிட்டாரு, நீ கேட்காத ஐஸ்வர்யம் சம்பத்து கனமெல்லாம் நான் உனக்கு தருகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் தேவ சமூகத்தில் வந்து ஒரு வார்த்தையை கேட்க வரீங்க. இந்த ஞானத்தினால், தேவ ஞானத்தினாலும் தேவ புத்தினாலும் தேவ அறிவினாலும் நிரப்பப்படுகிற விவேகிகளாகிய உங்களுக்கு நீங்கள் கேட்காத ஐஸ்வர்யம் சம்பத்து கனத்தை உங்களுக்கு தேவன் தருவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆமென் சொல்லாமா? ஐஸ்வர்யத்தை தேடி ஓடாதீங்க, விவேகத்தை தேடுங்க. விவேகம் என்பது நித்திய ஜீவனிலே வாழ்வது. தேவன் எப்படி தம்முடைய பிள்ளைகளுக்கு பட்சபாதம் இல்லாமல் போஷிப்பாரோ அந்த போஷிப்பு உங்ககிட்ட இருக்குமா? அது வந்துருச்சுன்னா தேவனே உனக்குள்ளே வந்துட்டாரு. அப்புறம் ஐஸ்வர்யம் கனம் சம்பத்தெல்லாம் தானாக வந்துடும். அமேனா? அல்லேலூயா சொல்லாமா? அமேனா? நீங்கள் கேட்க வேண்டியதில் என்னது? ஞானம். இன்னும் இதில் ரொம்ப டீப்பாக இருக்குது. நீங்கள் கேட்க வேண்டியதெல்லாம் அந்த விவேகம். இந்த விவேகிகளை தான் கர்த்தர் என்ன பண்ணுறனா வருகையில் எடுத்துக்கொள்கிறார். இப்போ கர்த்தர் கேட்குறாரு, இப்போ நான் வந்து என்ன போல ஒரு டிராப் கூட பெருமை எதிர்பார்க்கக்கூடாது. செய்வோம், எல்லாருமே செய்வோம். நல்லா கவனி, எல்லாருமே செய்வோம், எல்லாருமே செய்கிறாங்க. நம்மளை விட வெளியில் இருக்கிறவன் ரொம்ப நல்லா செய்கிறான். ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா தான் பெருமை தன்னை போஸ்ட் அடித்து ஒட்டிக்கின்னு கொடுத்துட்டு ஃபோட்டோலாம் பிடிச்சி நல்லா கொடுப்பான். கொடுத்துட்டு ஃபோட்டோலாம் பிடிச்சி எல்லாம் நல்லா பப்ளிஷ் பண்ணி நல்லா பெருமைக்காக அவன் மனசு வந்து அந்த பெருமை அடையலைன்னா மனசெல்லாம் வலிக்கும், அவனுக்கு அப்படி சோர்ந்து போயிடுவான். ஆனால் அந்த விவேகி அப்படி அல்ல. இந்த விவேகி இயேசு கிறிஸ்து எப்படி கைமாறு கருதாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி, எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி இந்த மனுக்குலத்தின் மீட்புக்காக தம்மையே கொடுத்தாரோ, அதுபோல இந்த விவேகி என்ன செய்வாங்கன்னா தம் மாம்சத்தை பலியாக்கி எல்லாருக்காகவும் மனசை குளிர பண்ணுவாங்க. இந்த விவேகி என்பது குளிர்ந்த மனம் உள்ளவன். எல்லாருடைய மனசையும் குளிர பண்ணுவாங்க. சில பிள்ளைங்கள்லாம் பார்த்தோன்னா, எத்தனையோ அப்பா அம்மாவுக்கு பிள்ளைங்கள்லாம் மனசு வலி, அந்த பிள்ளைங்கள் நினச்சாவே வலிக்கும். ஐயோ என் பிள்ளை கெட்டு போயிருச்சு. அதுக்கு காரணம் என்ன? பிள்ளைங்களுக்கு ஞானத்தை சொல்லிக் கொடுக்கல, பிள்ளைங்களுக்கு தேவ வசனத்தை சொல்லிக் கொடுக்கல. அந்த பிள்ளைங்களுக்கு எது வழின்னு தெரியல. உலக ஞானத்தில், மாம்ச இச்சையின் ஞானத்தில் ஓடுறாங்க, மாம்ச இச்சையின் புத்தியில் ஓடுறாங்க. இந்த இச்சையை ஜெயிக்கிறது தான் விவேகி. இந்த இச்சையை ஜெயங்கொண்டவன் தான் விவேகி. இவர்கள் தான் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற மணவாட்டிகள். மறுபடியுமாக அந்த வசனத்தை வாசித்த முடியாம நேரம் ஆயிடுச்சு. இதை பற்றின இந்த சாலமோனுக்கும் யோசேப்புக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்டெல்லாம் எடுத்து பார்த்தோன்னா அது பயங்கரமாக இருக்கும். இந்த வசனத்தை எடுத்து வாசித்து நம்ம முடிக்கலாம். இப்போ எடுத்து லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் ரொம்ப மகிமையாக கர்த்தர் சொல்லியிருப்பார். 12:42 வாசிப்பாக்கலாம். அதற்கு கர்த்தர் பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்திலே, எப்ப நான் மறுபடியும் சொல்றேன், ஏற்ற நேரத்தில் அவங்களுடைய தேவைகள் என்ன என்பதை என் குடும்பத்துக்காக நான் வாழ்வேன்னு சொல்றாங்க, அவங்க தான் மணவாட்டி. பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையும் விவேகமும் உள்ள விசாரணைக்காரன் யாவன். எஜமான் வரும்போது அப்படியே செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான். தனக்குள்ளது எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா சொல்லாமா? இந்த இடத்துல சொல்ல இந்த விசாரணைக்காரன் என்பது தான் ஓய்கோனோமோஸ். என்னது? ஓய்கோனோமோஸ் என்பதுதான் இந்த ஸ்டூவர்ட்ஷிப். அவன் தான் வந்து நல்ல உண்மை உள்ள உக்கிரானக்காரன். இந்த விவேகம் உள்ள அப்படின்னா என்னன்னா,
ஃப்ரோனிமோஸ் என்பதுதான் இந்த விவேகம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சொற்றொடர்கள், உங்களுக்கு அவசியம் இல்லை. இதெல்லாம் நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது மைண்ட்ஃபுல் ஆஃப் ஒன்ஸ் இன்ட்ரெஸ்ட், ஒருத்தருடைய தேவை என்ன என்பதை முழுக்க சிந்தனையில் வச்சிருப்பியா, அதுதான் விவேகம். அதான் இவ்வளோ நேரம் பார்த்து கொண்டு வந்தோம். அது என்னது? ஃப்ரோனிமோஸ். இந்த ஃப்ரோனிமோஸ் தான் விவேகம், அதுதான் ப்ரூடண்ட். அதுதான் எபிரேயத்தில் ஓர்மா அப்படின்னு பார்த்தோம். இவங்க யாருன்னா, இன்னொருத்தருடைய தேவையை என்ன என்று இவங்க சிந்தித்து உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு என்ன தேவை, என் புருஷனுக்கு என்ன தேவை, என் மனைவிக்கு என்ன தேவை, என் பிள்ளைங்க என்ன தேவை, எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு என்ன தேவை, என் சபையாருக்கு என்ன தேவை, என் சபையில் இருக்க சகோதரருக்கு என்ன தேவை, என் கிராமத்துக்கு என்ன தேவை, என் ஜனங்களுக்கு என்ன தேவைன்னு மற்றவர்கள் மேலே மற்றவருடைய நலனை கருதுகிறவர்கள் இவர்கள்தான் உண்மையும் விவேகம் உள்ள விசாரணைக்காரன். இந்த விசாரணைக்காரன் எஜமானுக்கு அடிமையாக போல இருப்பாங்க. இவங்க தான் பார்த்தீங்கன்னா கத்திஸ்டேமி என்கின்ற எஜமானுக்கு ஈக்குவலாய், எஜமானுடைய மனவாட்டியாக வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. இப்போ நம்ம ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா, வருகையில் போகிறது அப்படின்னா என்னென்னமோ நினச்சி உட்காந்துருப்பாங்க. அதுக்கு நல்ல ரொம்ப எளிமையான கர்த்தர் நமக்கு காண்பிக்கிற வழி. ஆனால் இதை கடைபிடிக்கிறது என்பது மிக கடினமானது. ஏன்னா உன் மாம்சத்தை ஜெயிக்கணும், உனக்குள்ள செல்ஃப் இருக்குது, உனக்கு சுயம் இருக்குது, உனக்கு பசி இருக்குது. உன்னை நீ ஜெயிச்சா தான் மற்றவங்களுக்காக நீ வாழ முடியும். இவர்களை தேடி தான் கிறிஸ்து வருகிறார். இவங்க தான் மனவாட்டி. வரமேன்னு சொல்லாமா? அவங்க கர்த்தர் சொல்கிறாரு, அவங்க எல்லாரும் எல்லாவற்றின் மேலும் விசாரணைக்காரன். நான் எப்படி அதிகாரத்தை பெற்றிருக்கணும், அதே போல் எல்லாவற்றின் மேலும் அதிகாரத்தை நான் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, எல்லாரும் மேலே அன்பாக இருங்க. மனம் குளிர்ந்த மனத்தை வைத்து கொள்ளுங்க. எல்லாரையும் குளிர பண்ணுங்க. இந்த விவேகம் உள்ளவன், இவன் குளிர்ந்த மனம் உள்ளவன், எல்லாருடைய மனதையும் குளிரச் செய்கிறவன், யாருடைய மனசையும் உடைக்காதீங்க. இவங்க தான் மனவாட்டி. இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொன்னாலே எல்லாரையும் வாழ வைக்கிறவர். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஜெபம், ஆண்டவரே என்னை இயேசுவை போல என்னை மாற்றும், என் பிதாவே உம்முடைய குமாரனாகி இயேசுவை போல என்னை மாற்றும். இயேசு கிறிஸ்து கைமாறு கருதாமல் அகாபே அன்பு, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லாருக்காக வாழ்ந்தது போல இன்னைக்கு யாரெல்லாம் அப்படி வாழ்வாங்களோ அவர்களை மீட்கிறதுக்காகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். அவர்கள் தான் திருடனை போல வருகிறேன், திருடனை போல வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாக நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று சொன்னார். அந்த பாக்கியம் எதில் இருக்குதுன்னு சொன்னான், மற்றவர்களுக்கு ஏற்ற வேலையில் சரியான டைமிங்கை பார்த்து அவர்களுக்கு நீங்கள் கரெக்டாக நீங்கள் படி அழைப்பீங்க பாருங்கள், அதில் தான் இருக்குது. அதில் நீங்கள் ஒரு பெருமை கூட நீங்கள் காட்டிக்கொள்ளக்கூடாது. ஆமென் சொல்லாமா? அப்படி இருப்பீங்கன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து எப்படி அதிகாரம் பெற்றிருக்கிறாரோ, பிதாவாகிய தேவனின் சமூகத்தில் அதிகாரம் பெற்று சகலத்தையும் ஆளுகை செய்கிறாரோ, அதே போல் நாமும் அதிகாரம் பெற்று ஆளுகை செய்வோம். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடலாம். எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே என்னை உம்மை போல மாற பண்ணுங்க ஏசப்பா. ஆண்டவரே மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நாங்களும் அதிகாரம் பெற்று அவரை போலவே